கர்த்தரை விசாரிங்க. ஆமென். நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. சொல்லி ஒருத்தர் வாழ்த்தலாமா? பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Luke 15. ஒரு பியூட்டிஃபுல் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அந்த இடத்துல வாசிக்கும் போது காணாம போன ஒரு ஆடு, எல்லாம் சொல்லுங்க, என்னது? காணாம போன ஒரு ஆட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இந்த காணாம போன ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் 99 ஆடுகளையும் ஒரு இடத்துல கவுண்ட் பண்றாரு. ஒரு ஆடு குறைஞ்சிருக்குது. போகும்போது இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலேயே விட்டு, 4ஆம் சொல்லப்பட்டிருக்குது, அது 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி அவர் எங்கெங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போனாரோ, எந்தெந்த வழியெல்லாம் நடந்து போனாரோ எல்லா வழிகளையும் அவர் கடந்து போகிறார். எவ்வளவு தூரம் அவர் பிரயாணப்பட்டு வந்தாரு தெரியல. ஆனா எவ்வளவு தூரம் வந்தார், அவ்வளவு தூரம் அகைன் மேய்ப்பன் தேடி போகிறார். தேடி போய் காணாம போன அந்த ஒரு ஆடு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு போனா போட்ட போப்பா, இது 99 மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல, 99 யாரு பாத்துக்குவா அப்படின்னு மேய்ப்பன் இருக்குல்ல. 99 ஆட்டை அங்கேயே விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் அவ்வளவு தூரம் நடந்து போற. நடந்து போகும்போது அப்ப மேய்ப்பனுக்கு அடுத்த கேள்வி, எண்ணி பார்க்கிறார், 99 ஆடு இருக்குது, ஒண்ணு மிஸ் ஆயிருக்குது. அப்போ எந்த ஆடு மிஸ் ஆயிருக்குன்னு மேய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஆடு மிஸ் ஆயிருக்குது, அது ஆடா ஆட்டுக்குட்டியா? மேய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை ஆட்டுக்குட்டி? அடுத்தது இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 2 ஆடு வச்சிருக்கிறப்ப ஆட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. நம்ம நாய்க்கு பேர் வைக்கிற மாதிரி ஆட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்போ மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஆடு காணாம போச்சு. நம்ம ஊர் ஆடுகள் எப்படின்னு தெரியல, ஆனால் மேய்ப்பன் அந்த ஆட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த ஆடு ரெஸ்பாண்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? உங்க டாக் பேரை சொல்லி கூப்பிட்டா டாக் ரெஸ்பாண்ட் பண்ணுதா? இந்த கேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த நாய்களை வளர்ப்பாங்க, ஆடுகளை வளர்ப்பாங்க. அப்போ அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது ரெஸ்பாண்ட் பண்றது. அப்போ அந்த ஆட்டு அவர் பேரெல்லாம் சொல்றாரு. ஒரு எந்த ஆடு இல்லையோ அந்த ஆடு அவர் கண்டுபிடிச்சிட்டார். எனக்கு தெரியும் இந்த ஆடு மிஸ் ஆயிருக்குது என்பதை அவர் கண்டுகிட்டார். அப்போ மேய்ப்பன் வந்த எல்லா பிரயாணங்களையும் அவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அந்த ஆட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறார். போற வழியில முட்புதர்கள் இருக்கிறது, ஒருவேளை குன்றுகளுக்குள்ள இல்ல மலைகளுக்குள்ள இல்ல மேய்ச்சல் ஏதாவது இடத்துல மாட்டிக்கிட்டா இருக்கா, இந்த ஆட்டு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறார். ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய குரல் தெரியும், மேய்ப்பனுக்கு ஆடுகளுடைய குரல் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்டிமேசி இருக்குது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆட்டுக்கிட்ட பிரச்சனையா மேய்ப்பன் கிட்ட பிரச்சனையா? ஆட்டுக்கிட்ட பிரச்சனையா மேய்ப்பன்ட்ட பிரச்சனையா? நீங்களே சொல்லுங்க. ஆட்டுக்கிட்ட தான் பிரச்சனையா? ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? மேய்ப்பனை விட்டு ஆடு ஓடினது தப்பு. அடுத்து மேய்ப்பனை விட்டு இல்ல, மந்தையை விட்டு ஆடு, எல்லா ஆடுகளும் ஒன்றாக இருக்கும் போது ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சு? தனியா போச்சு. தனியா போகணும்னு நினைக்கிறது தப்பு. மந்தையை விட்டு விலகினது தப்பு. வேதம் சொல்லுது, மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இருக்குன்னு வாசிக்கிறோம் ஏசாயால. அப்போ மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்கள் அப்படின்னா மந்தைக்கு முன்மாதிரியா இருக்கிற அந்த முன்மாதிரியை விட்டுட்டு பின்வாங்கி விட்டது. சொல்றது புரியுதா?
அப்போ ஆட்டுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஆடு பின்வாங்கிடுச்சு. அடுத்தது, ஆடு ஏன் மந்தையை விட்டு விலகி போச்சு? மேய்ப்பன் எல்லாம் கண்காணிச்சாரு. மேய்ப்பன் ஆட்டுகளுக்கெல்லாம் தண்ணீர் கிட்ட கொண்டு போனாரு, தண்ணீர் குடிச்சது, புல் மேய்ந்தது, விளைச்சலுக்கு நேராக மேய்ச்சலுக்கு நேரம் நடத்தின, எல்லாம் முடிந்தது. ஆனால் அந்த ஆடு ஏன் மந்தையை விட்டு போச்சு? இந்த வெள்ளாடுகளுக்கு செம்மறி ஆடுகளுக்கு ஒரு வித்தியாசம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செம்மறி ஆடு கூட்டமா போகும், விலகாது. அப்புறம் வெள்ளாடு தனித்தனியா போகும். நல்ல விளக்கம். செம்மறி ஆடு ஒரு ஆடு என்ன செய்யுதோ அதை எல்லா ஆடுகளும் செய்யும். செம்மறி ஆடுகள். வெள்ளாடுகள் முக்கியமான ஒரு குறிப்பு என்னக்கா, இந்த செம்மறி ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை கேட்டுட்டு அவர் பின்னாடியே நடந்துட்டு போவோம். அந்த வெள்ளாடு இருக்கு பாரு, தலையை தூக்கி எங்க பச்சை பசேல் இருக்கு அதெல்லாம் பாக்குது. இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம் இதையும் பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போட்டோம், அதுக்குள்ளேயே நான் போயிட்டு முடிச்சு கொஞ்சம் போயிட்டு அங்க பச்சை பசேலும் புல்லெல்லாம் இருக்குது, கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன செஞ்சுட்டு வருதுதான் என்ன சொல்லுங்க? ஆமா, எனக்கு இது பத்தல, எக்ஸ்ட்ரா புல்லு அங்க இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ரா அங்க தழை இருக்குது, நான் மேய்ஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆடு நினைக்குது. ஆடு யாரு? இப்பதான் பிரச்சனை. இப்போ நான் கதை சொல்றேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆடு யாரு, மேய்ப்பன் யாரு? ஆமா, கதையில இருந்தா இல்லை, கொஞ்சம் விளக்கத்தோட போனா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியல. சில எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல. ஆடு யாரு சொல்லுங்க? ஆடு யாரு? இந்த கதையில சொல்லப்பட்டிருக்க ஆடு யாரு? ஆடு கூட்டம் யாரு? நம்ம தான். மேய்ப்பன் யாரு? ஏசப்பா. அப்ப உங்களுக்கு ஏசப்பா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வார வாரம் சரி புரிஞ்சிச்சு. ஆமே, மேய்ப்பன், சபையின் போதகர் மேய்ப்பன். அப்போ அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு இந்த ஆடுகள் நடக்கும் போது மேய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு தெரியும். அப்போ அந்த ஆடு நான் எக்ஸ்ட்ரா டானிக் எடுக்கிறேன்னு ஓடுனது தப்பா ரைட்டா? நீங்க சொல்லுங்க, கதையிலிருந்து சொல்லுங்க, வசனத்திலிருந்து சொல்லுங்க. ஆடு நினைக்குது அவங்களாம் நடந்த கொஞ்சம் தூரம் அடி போயிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம். இது ஆடு ரொம்ப கிளவரா யோசிக்குது. ஆடு என்ன யோசிக்குது? இந்த மேய்ச்சல் போதும் தான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பச்சை பசேல் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கவர்ச்சியா இருக்குது, யாரும் பார்க்கலையே, அவர் போதிக்கிறார் உண்மைதான், கொஞ்சம் அப்படி வந்துட்டலாமே, அவர் நம்மள கவனிக்கல, நம்ம என்ன போன்ல வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது, அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆமா, நம்ம தெரியாம நான் போயிட்டு அந்த இஎம்ஐ வாங்கி அந்த லோன் வாங்கி இந்த லோன் அதை பண்றது இதை பண்றது, நான் அவர் பாஸ்டருக்கு தெரியவா போகுது, மெய்ப்பனுக்கு தெரியவா போகுது, அப்படியெல்லாம் அந்த ஆடு நினைச்சுதான். நான் உங்களை சொல்லல, நீங்களா ரொம்ப சொல்லு, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆடு நினைச்சது கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் வழியை விட்டு கொஞ்சம் மாறிடலாம். மேய்ப்பனுடைய நடத்துதலுக்கு, மேய்ப்பனுடைய நடப்பிப்பை விட்டு நாம் விலகும் போது, பாதை மாறும் போது பிரச்சனை ஆரம்பிக்குது. சொல்லுங்க, பாதை மாறும் போது, வாயில திறந்து சொல்லுங்கப்பா எல்லாரும், பாதை மாறும் போது, வழி விலகும் போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை நம்பர் 1 என்னது? நீங்க நினைச்சுக்கிறீங்க அங்க பச்சை பசேல் இருக்கதான் அந்த ஆட்டுக்கு தெரியுது, ஆனா அங்க அந்த மலைகளுக்குள்ள, குன்றுகளுக்குள்ள, குகைகளுக்குள்ள மேய்ப்பனுடைய கண்காணியில், மேய்ப்பனுடைய பார்வைக்கு மறைஞ்சு குள்ள நரிகள், குழி நரிகள் ஒளிஞ்சு இருக்குது. எதற்கு? ஆடுகள், ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடுவதற்கு பதுங்கு குழிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? ஆட்டுக்கு தெரியாது, ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது. அது விளைச்சலை மட்டும்தான் பார்க்குது, மேய்ச்சலை மட்டும்தான் பார்க்குது. ஆனா மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த வழியில் நடத்தணும். அதனால்தான் அவர் மந்தையா நடத்துகிறார். அதனால்தான் அவர் அந்த சில பாதைகளை தவிர்க்கிறார், சில காரியங்களை தவிர்க்கிறார். ஏன் தவிர்க்கிறார்? ஏன் அவாய்ட் பண்றாரு? ஏன் அதை வேணான்னு சொல்றாரு? ஏன் நோன்னு சொல்றாரு?
கோவம் வருது ஆட்டுக்கு. கோவம் வருது ஆட்டுக்கு. ஆட்டுக்கு கோவம் வருது, எனக்கு கொடுக்கலையே. மந்தையில இருக்கிறவர்கள் ஆட்டுக்கு பாதுகாப்பு, மந்தையில இருக்கிறவர்கள் ஆட்டுக்கு சுகம் இருக்குது, சௌக்கியம் இருக்குது, நன்மை இருக்குது. ஆமே. அந்த மந்தையை விட்டு விலகும் போது பாதுகாப்பு வேலியை தாண்டுகிறது, பாதுகாப்பு வேலியை தாண்டுகிறோம். இந்த ஆடு போயிட்டு வேகமா சாப்பிட்டுட்டு வந்துடலாம், வேகமா போயிட்டு அப்புறம் மந்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே மெய்ப்பனுடைய பார்வைக்கு கொஞ்சம் விலகி ஓடி வேக வேகமா போய் சாப்பிடுது. ரொம்ப சாப்பிட்டல, வேக வேகமா சாப்பிட்டுட்டு அப்ப அந்த குன்றுகளுக்கு மேல இருக்க அந்த கொஞ்சம் பாறைகளுக்கு மேல நின்று அந்த மரத்துடைய கிளைகள் எல்லாம் அப்படியே வா சூப்பரா இருக்குது, இந்த மெய்ப்பன் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குது, இங்கெல்லாம் கொண்டு வராம அவர் பாரு என்னன்னோ கொண்டு போறாரு பாரு. இப்படி எல்லாம் ஆடு நினைக்குது, எனக்கு எல்லாம் தெரியுது. இப்ப ஆட்டு வந்து எங்கதான் ஏறி நிக்குது, பாறை மேல மேல ஏறி நிக்குது. ஏறி நின்று பார்த்தா பச்சை பசேல்னு இருக்குது. இது மெய்ப்பன் பாரு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, இங்கெல்லாம் எங்களை மேய்ச்சல் கொடுக்காம அப்படியே கொண்டுட்டு போயிட்டா பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா. மேல போன உடனே எனக்கு எல்லாம் தெரியுன்ற நினைப்பு யாருக்கு வருது? நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஆட்டுக்கு என்ன நினைக்குது? எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். அவருக்கு தெரியல அப்படின்னு அந்த ஆடு நினைக்குது. அப்படியே அந்த மலை மேல அந்த பாறை மேல நின்று அந்த மரத்துடைய கிளைகள் இருக்கிற எல்லாவற்றையும் சாப்பிடுது. அவ சாப்பிட்டுட்டே அப்படியே சாப்பிட்றதுலயே மும்முரமா இருக்குது. அது கண்ணுக்கு மறைவா அப்படியே மந்தைகள் எல்லாம் மூவ் பண்ணி மந்தைகள்லாம் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறது. தூரத்துல போயிட்டாங்களே, இப்ப தூரத்துல தான் சத்தம் கேட்குது. அதுக்குள்ளே வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்றதுலயே மும்முரமாய் கால் தவறி கால் இடறி அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவுல ஆடு விழுந்தது. அப்ப அந்த ஆடு எழும்ப நினைக்குது, எழும்ப முடியல. ஏன்? ரெண்டு பாறை இடுக்குகள்ல அந்த இடுக்குகளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இது மேய்ப்பன் தூக்கிட்டு போய் அங்க போட்டாரா, இல்ல ஆடே போய் சொல்லுங்க, ஆடே போய் வாலண்டியரா போய் மாட்டிக்கிறது யாரு? உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன். வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டு வளர்க்குன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்க அப்பா அம்மாக்கு சாப்பாடே போட தரல, அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. வீட்டுல எனக்கு சாப்பாடு எங்க வீட்டுல இருக்குது, எனக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அறிவு இருக்கிற நமக்கு ஏன் மந்தைக்குள்ள அடங்கி இருக்குன்னு தெரியல. பல நேரங்கள்ல ஓவர் கான்பிடன்ஸ் நம்மை அழிவுக்கு நேரம் நடத்துகிறது, அல்லது சிக்கல்கள்ல மாட்டி வைக்கிறது. தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்றதில்ல, தேவனுடைய நடத்துதல, தேவன் நம்மை நடத்துகிற பாதையை விட்டு விலகும் போது பிரச்சனை. இப்ப அந்த ஆடு எழும்ப நினைக்குது, எழும்ப அதெல்லாம் அந்த வயிறை சுருக்கி அப்படி ஜம்ப் பண்ணிடலாம் நினைக்குது. ஆடு நினைக்குது ஏற்கனவே மெய்ப்பன்ல எங்க ஆடு நடத்திட்டு இருக்கும் போது எல்லா ஆட்டை விட வேகமா ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாம் பண்ற ஆடா இருந்திருக்கலாம். இப்ப என்ன பண்ண முடியல, திறமைகள் ஒன்னும் வேலை செய்யல. ஜம்ப் பண்ண நினைச்சா ஜம்ப் பண்ண முடியல, கால் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது, ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இடுக்கல மாட்டிட்டு இருக்குது. அது கொஞ்சம் வயிறை சுருக்கி ஜம்ப் பண்ணலாம் நினைச்சா இன்னும் உள்ள போகுது, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. கால் தரையில எட்டல, அந்த பாறையில வச்சு ஜம்ப் பண்ணலாம்னா கால் எட்டல, மாட்டிட்டு இருக்குது. இப்ப கத்தி கத்தி கூப்பிடுது, கெட்ட தூரம் இப்ப தெரியல, பாறைகள் மடைச்சிருக்குது, கத்தி 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 கதறுது, சத்தம் இல்லை, போயிட்டாங்க. இப்ப இந்த ஆடு என்ன நினைக்கும்? இப்ப இந்த ஆடு என்ன ஜபம் பண்ணும்? இந்த ஆட்டின் ஜபம் என்னவா இருக்கும்? ஆட்டுக்கு ஜபத்து தெரியும். இப்போதான் ஆட்டுக்கு எல்லா ஜபமும் ஞாபகம் வரும். என்ன ஜபம் ஞாபகம் வரும்? என்ன வசனம் ஞாபகம் வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். மேய்ப்பன் சொல்லி கொடுத்த எல்லாம் சொல்லுங்க. மேய்ப்பன் சொல்லி கொடுத்த எல்லா வசனமும் ஞாபகம் வரும். என்னென்ன வசனம் ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் இல்ல, ஆபத்து காலத்தில். ஆமா, அப்ப மெய்ப்பன் சொல்லி கொடுத்த வசனம் எல்லாம் இப்ப ஞாபகம் வரும். இப்பதான் மெய்ப்பட நினைக்கும், இப்பதான்
நம்ம அவசரப்பட்டு இந்த சாப்பாட்டுக்காக இப்பதான் யோசிக்கும், இந்த சாப்பாட்டுக்காகவா நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அடுத்தது யோசிக்கும், அடுத்தது என்ன யோசிக்க தெரியுமா, இந்த இரவெல்லாம் நம்ம இங்க இருந்தா நம்ம சாப்பிட ஒண்ணு வந்தோம், ஆனா நம்மள சாப்பிடறதுக்கு ஒண்ணு வரப்போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல வந்தோம், ஆனா நம்மள சாப்பிட ஒண்ணு வரப்போகுது. என்னது? குள்ள நரிகள், குழி நரிகள், விலங்குகள். எந்த விலங்கு நம்மை கீறி போடும், பீறி போடும், எந்த விலங்கு நம்ம சாப்பிட போதும் தெரியல. நம்ம இறையை சாப்பிட வந்தோம், நம்ம சாப்பிடுறதுக்கு விலங்குகள் வரப்போதே, நம்முடைய வாசனை அந்த விலங்குகளுக்கு தெரிஞ்சிருமே என்று அந்த ஆடு அழுது, கதறி கதறி அழுது, ஐயோ போதகத்தை நான் தள்ளிவிட்டேனே, நான் கூட்டத்தை விட்டு மந்தையை விட்டு ஓடி வந்து விட்டேனே, ரகசியமா செய்ய நினைச்சு இப்ப மாட்டிக்கிட்டேனே. என்னென்ன அதுக்கு ஜபம் வருது, எல்லா ஜபத்தையும் ஏறெடுக்குது. உடனே பதில் கொடுப்பீர்ன்னு நினைச்சேன் சொல்லிட்டு எல்லா ஜபத்தையும் ஏறெடுக்குது, எல்லா ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்குது. ஒன்றும் இப்ப அந்த ஜபம் எதுவுமே அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணல, திருப்தி தரல. பயம், விரக்தி எல்லாம் அந்த ஆட்டை சூழ்ந்து கொள்கிறது. பல நேரங்களில் ஆட்டுக்கு அப்படிதான் இருக்குது. எந்த ஜபமும் கை கொடுக்காத போல இருக்குது. எல்லா ஜபங்களும் இப்போ என்ன செய்கிறது தெரியல. அது நினைச்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம கதை, சொல்லுங்க, நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, என் மேய்ப்பன் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார், என் மேய்ப்பன் நிச்சயமா வருவார். ஆனா தூரத்துல சத்தம் அடங்கி, எல்லா சத்தங்களும் அடங்கி அமைதல் உண்டாகிறது. இது மட்டும் கத்திட்டு இருக்குது. இப்பதான் யோசிக்குது, என் சத்தத்தை கேட்டு அடுத்தது யார் வரப்போறாங்க? அந்த காடுகள்ல தங்கி இருக்கிற அல்லது அந்த இடத்துல தங்கி இருக்கிற விலங்குகள் வந்து என்ன பட்சிக்க வரும் என்ற பயத்தோடவே தொங்கிக் கொண்டிருக்கிறது, கதறி கொண்டிருக்கிறது. அப்படி சத்தம் போட்டு அழுறதுல தேவன் ஜபத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரு, பதில் கொடுத்தாரு. உடனே அங்கிருந்து கொஞ்சம் விலகிறது போல ஒரு உணர்வு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பாறை இடுக்குகள் நடுவுல அப்படியே கால் வச்சு தட்டுகிற அளவுக்கு ஒரு இடத்த வந்துச்சு. ஒரு இடத்துல வந்தது, பாக்குது, தலையை திருப்பி பாக்குது, காலை தட்டி கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணுது. எஸ்கேப். அப்பாட ஆண்டவரே, ஜபத்தை கேட்டு தப்ப வித்து ஸ்தோத்திரம் சொல்லி அப்படி ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க. இப்ப எங்க மாட்டிக்கு தெரியுமா? முள், நல்லா ஷார்ப்பா இருக்கிற முள்ளு, இந்த முள்ளுகளுக்குள்ள அமிழ்ந்துடுச்சு. கால் தட்ட முடியுது, ஆனா முள்ளு அந்த விழுந்த வேகத்துல முள்ளெல்லாம் சுத்தி குத்திட்டு இருக்கு. முள்ளு அப்படியே பஞ்ச் பண்ணிட்டு இருக்குது, குத்திட்டு இருக்கு. கொஞ்சம் மூவ் பண்ணா முள்ள என்ன பண்ணுது, கிழிக்குது. ரத்த வாடை அதிலே வருது. ஐயோ, அது இன்னும் மூவ் பண்ணா முடிஞ்சிச்சு, நம்ம சரீரம் மொத்தத்தையும் கிழிச்சிரும். ஒன்றத்துக்கு தேராது, நல்லா குத்திட்டு இருக்குது. கால் எடுத்து வைக்க முடியல. ஏற்கனவே பாறைகளுக்குள்ள இடுக்குகளுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், இப்ப முள்ளெல்லாம் குத்திட்டு இருக்குது. அந்த வலி வேதனை கத்துது. முதல்ல ஒரு சிக்கல், இப்போ முட்கள். நீ யார், எப்படி இருக்கிறீங்க தெரியல மகளே, ஆனா கர்த்தனோடு பேசிட்டு இருக்கார். முள்ளெல்லாம் குத்திட்டு இருக்கு, வெளியே சொல்ல முடியாத காயங்கள், கண்ணீர் வடிக்குது. ஆண்டவரே, என் மெய்ப்பனை அனுப்பும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை விடுவி, என்னை சூழ்ந்து இருக்கிற இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுவியும். ஆடு இப்ப கதறுது. மெய்ப்பன் போயிட்டே இருக்கிறார், சென்று கொண்டே இருக்கிறார். மெய்ப்பன் ஒரு இடத்துல எல்லா ஆடுகளையும் ஒன்றாக சேர்க்கிறார். ஒன்றாக சேர்த்து மெய்ப்பன் ஆடுகள் எல்லாம் சரியா இருக்கும் நினைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம இந்த ஆடுகள் எல்லாம் இந்த மரத்து நிழலை இலை பாரட்டும் என்று சொல்லி அவர் தங்க தண்ணீர் லாண்டைகள் அமர்ந்த தண்ணீர் லாண்டைகளை கொண்டு போனார் அந்த மெய்ப்பன். சங்கீதம் 23. அமர்ந்த தண்ணீர் லாண்டைகளை மெய்ப்பன் கொண்டு போகிறார். அந்த ஆடுகள் எல்லாம் சென்று அந்த தண்ணீர்ல அவரெல்லாம் பருகுகிறது. அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மரத்து நிழல்ல மெய்ப்பன் கொண்டு போய் விடுகிறார். எல்லாம் இந்த மரத்து நிழல்ல எல்லா ஆடுகளும்
அசை போட்டுக்கொண்டு இலை பாரி கொண்டிருக்கிறது. இப்ப மேய்ப்பன் கவுண்ட் பண்றார் 99 இல்ல, மறுபடியும் கவுண்ட் பண்றாரு 98 இல்ல 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 கரெக்டா தான் இருக்குல்ல, மறுபடியும் கவுண்ட் பண்ண 100. மேய்ப்பன் யோசிக்கிறார், என்ன ஆடு மிஸ், ஏதோ மிஸ் ஆனது தெரியுது. கவுண்ட் பண்றார், மறுபடியும் கவுண்ட் பண்றார் 99 99. இப்ப காணாம போன ஆடு யாரு, காணாம போன ஆடு எது, அதை காணாம போன ஆடு எது அவருக்கு தெரியும். இந்த ஆடு காலையில் எங்க இருக்கும், சாயங்காலம் அங்க இருக்கும். இதுதான் அடிக்கடிக்க மறைஞ்சிடுற ஆடு அப்படின்னு தெரியும் அவருக்கு. டக்கு 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 எந்த ஆடு மிஸ் ஆயிருக்கு, எந்த ஆடு மிஸ் ஆயிருக்கு, அப்படியே வருமா வராதா? காசு மிஸ் ஆச்சா நான் எங்க செலவு பண்ணேன், எங்க கொடுத்தேன் யோசிக்கிறீங்களா? ஆடு மேய்ப்பனுக்கு வருது, பேரை சொல்றாரு, அந்த ஆடு மிஸ்ஸிங். இப்ப மேய்ப்பன் அந்த ஆடுகளை 99 ஆடுகளை வனாந்தரத்துல அங்க விட்டுட்டார். ஒரு ஆடு மிஸ்ஸிங். ஜெர்மனி நாடுகள்ல, ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, யுஎஸ், சில நாடுகள்லாம் பார்த்தோம்னா ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? அது ஒரு ஆடு இல்லை. என்னது அது, என்ன சொல்லுங்க, என்னது? நாய். அந்த நாயை மந்தைகளோடவே வளர்ப்பாங்க. அப்போ ஆடுகள் விலகும் போது அந்த நாய் போய் கடிக்கிறது, போய் குலைச்சு அதை நல்வழிப்படுத்தும். 2 நாய் இருந்தா ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தைக்கு ஒரு நாய் தான் இன்சார்ஜ். இப்படி அவங்க வளர்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மேய்ப்பன் நாயை காவலாளியா வைக்கல, ப்ரொடெக்டரா வைக்கல. மேய்ப்பனை என்ன பண்றாரு, 99 ஆடுகள் நல்லா இருக்க 99 ஆடுகளை அங்க விட்டுட்டு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தேடி அவர் போறார். எங்க தெரியுமா? எவ்வளவு தூரம் நடந்து வந்தாரோ அவ்வளவு தூரம் அவர் நடந்து போகிறார். அவர் போகின தூரம், திரும்ப வருகிற தூரம் எவ்வளவு தூரமோ, அது எவ்வளவு தூரம், அது அவ்வளவு நேரம் ஆயிற்று. அவ்வளவு காலம் அந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கு, சஃபர் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு நேரம் அந்த ஆடு ரத்தம் சிந்திட்டு இருக்குது. அவ்வளவு நேரம் அந்த ஆடு வலியில வேதனையில துடிச்சிட்டு இருக்குது. மேய்ப்பன் சத்தம் போட்டுக்கிட்டே வராரு. தூரத்துல அந்த ஆட்டுடைய சத்தம் மேய்ப்பனுக்கு கேக்குது. மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டுடைய சத்தம் கேக்குது, எங்கன்னு தெரியல. ஆனா மேய்ப்பன் பாக்குறாரு, இந்த இடத்துல சத்தம் வருது. அந்த சத்தத்தை அறிந்து கொண்டு மேய்ப்பன் அந்த இடத்துல வருகிறார். மேய்ப்பன் இவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடிகிறது, அந்த ஆடு முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. அப்பதான் அவர் பார்க்கிறார், அந்த மலைகளை, பாறைகளை பார்க்கிறார். அந்த கால் வழுக்கி கொண்டு விழுந்ததனுடைய அந்த கால் அடிகளை பார்க்கிறார். இது உள்ள எப்படி போயிருக்கும் என்று பார்க்கிறார். ஓ, அப்படி ஏறி போயிருக்கும் என்பதை அவர் யோசிக்கிறார். முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆடு நார்மலா இருக்கும் போது கத்துக்கிற சத்தத்திற்கும் இப்போ ஹெல்ப்புக்கு கேட்கும் போது கத்துக்கிற சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆட்டை வளர்த்தவர்களுக்கு தெரியும். இப்படி சத்தம் எப்பதான் இருக்குது, பரிதாபத்தின் சத்தம். இந்த தயவு செய்து எப்படி ஆகிலும் காப்பாத்திருங்க, எப்படி ஆகிலும் விடுவிச்சிருங்க, எப்படி ஆகிலும் ஜீவனை. மெய்ப்பன் அந்த சத்தத்தை அறிந்து கொண்டார். அதனுடைய வேதனைகளை அவர் புரிந்து கொண்டார். தன் கையில் இருக்கிற அந்த தடியை கொண்டு வழியை அவர் சரிப்படுத்துகிறார். அந்த முள்ளுகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். எல்லாவற்றையும் சரி செய்து அந்த எந்த இடத்துல அது மாட்டிக்கொண்டிருக்கோ அதே இடத்துல அந்த மேய்ப்பன் செல்லுகிறார். அதை விலக்கி, அதை குத்தி கொண்டிருக்கிற எல்லா முட்களை விலக்கி, எல்லாவற்றையும் விலக்கி. முட்கள் எதை குறிக்கிறது? மனுஷிக வார்த்தைகள், துருபதேசங்கள், மனுஷன் கொடுக்கிற இன்புட்ஸ், இது எல்லாத்தையும் பாதிப்புண்டு பண்ணுது. இதெல்லாம் வாய்க்குள்ள, முள்ளெல்லாம் வாய்க்குள்ள போகுமா? இந்த ஆடாவது முள்ளு சாப்பிடுமா? இல்ல. இது எல்லாமே பஞ்சர் பண்ணுது, இதெல்லாம் காயப்படுத்துது என்பது அந்த ஆடுக்கு அப்பதான் உணருது. ஐயோ, நான் அதை செஞ்சிட்டேனே, ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேனே. சிலருக்கு, சில ஆடுகளுக்கு இந்த காரியங்களை அப்பதான் புரியுது. சொல்லுங்க, சில ஆடுகளுக்கு இதெல்லாம் எப்பதான் புரியுது? பட்டாதான் தெரியும். ஆட்டுக்கு இப்பதான் புரியுது. ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேனே, அவசரப்பட்டு பேசிட்டேனே, அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சிட்டேனே, அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டேனே, அவசரப்பட்டு
இந்த குத்து, இந்த முள் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்பதை அது லேட்டா உணருது. எல்லாத்தையும் விலக்கிட்டு அந்த ஆட்டை மேய்ப்பன் தூக்குன உடனே அந்த ஆட்டுக்கு அப்பாடா, அப்பதான் என்ன வந்திருக்கும்? உயிரே வந்துச்சு. அந்த மேய்ப்பன் கோல் எடுத்து, ஏன் இங்க வந்த, அடிக்க மாட்டார். என்ன பண்ணாத மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் அந்த ஆட்டை தூக்கி காலை பாக்குறாரு. விழுந்ததுல கால் பிராக்சர் நினைக்கிறேன். அது லெஃப்ட் லெக்கோ ரைட் லெக்கோ தெரியல, ஆனா நல்ல வலியில மட்டும் இருக்குது. கண்கள்ல கண்ணீர் மட்டும் வடிஞ்சிட்டு இருக்குது. மெய்ப்பன் பாக்குறாரு, இந்த முள்ளெல்லாம் பாக்குறாரு. அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது அப்படியே அது பேரை சொல்லி தடவி கொடுக்கிறார். ஆமென். தகப்பன் உன்னை தடவி கொடுக்கிறார். பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டியா பரவாயில்ல, அடிபட்டுச்சா பரவாயில்ல, காயப்பட்டுச்சா பரவாயில்ல. அப்ப அந்த ஆடு சொல்லுது, எனக்கு முள் இங்க குத்திச்சு, எனக்கு முள் இங்க பஞ்சர் பண்ணுச்சு, எனக்கு இங்க காயப்பட்டுச்சு, இங்க வேதனைப்பட்டுச்சு, ஐயோ நான் இதெல்லாம் தெரியாம செஞ்சுட்டேன், சாரி சாரி. அந்த ஆடு சொல்லுது. மெய்ப்பன் பரவாயில்ல, டோன்ட் வரி டோன்ட் வரி சொல்லி எல்லா முள்ளையும் எடுத்து போடுறார். காயப்படுத்த எல்லாம் பரவாயில்லை பரவாயில்ல, எல்லாம் சரி பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு போன பிறகு, மந்தையில போன பிறகு, தொழுவத்துல போன பிறகு காலுக்கு நான் என்ன போடுறேன், கட்டு போடுறேன், கவலைப்படாத என்று சொல்லி எல்லாத்தையும் ஆறுதல் படுத்தி இந்த ஆட்டை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு இப்ப மேய்ப்பன் கம்பீரமா நடந்து வர்றார். காணாம போன ஆட்டை தோல் மேல போட்டுக்கிட்டு கம்பீரமா நடந்து வர்றார். அந்த 99 ஆடுகள் இப்ப எங்க இருக்கு? நான் உங்களுக்காக கஷ்டப்பட்ட கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் அப்படியே ஹாயா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க, 99 ஆடுகள் எங்க இருக்கு? வனாந்தரத்துல நிழல்ல பத்திரமா விட்டுட்டு வந்திருக்கார், பாதுகாப்பான இடத்துல. அந்த 99 ஆடுகள் அங்க இருக்குது. ஒரு ஆடு தோல் மேல வருது. அதை பார்த்த உடனே எல்லா ஆடுகளும் சத்தம் போடுது. வந்துட்டாரு, வந்துட்டாரு, வந்து தானா பண்ண அந்த ஆடு வந்துடுச்சு. ஏதோ ஒரு பேர் சொல்லிடுவேன், உங்களை சொல்ற மாதிரி இருக்குமே, அதனால அந்த பேர் சொல்லல, அந்த ஆட்டுக்கு பேர் வைக்கல. எல்லா ஆடுகளும் சத்தம் போடுது. அந்த ஆடுகளை பார்த்தோன்னே இந்த ஆட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடுகளும் இந்த ஆட்டம் சத்தம் போடுது. எப்படிதான் சத்தம் போடுது? நான் வந்துட்டேன் சத்தம் போடுது. இந்த ஆட்டை கொண்டு வந்து மேய்ப்பன் விடுறார். ஒரு அழகான ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா, இயேசு படம் போட்டு நிறைய ஆடுகள் இருக்கிற மாதிரி, இயேசு ஷோல்டர்ல ஒரு ஆடு இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. பாத்துக்கிறீங்களா? வரைஞ்சிருப்பாங்க, சில இடங்களை வரைஞ்சிருப்பாங்க. ஒருவர் அப்படி சொன்னார். என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இயேசுடைய தோல் மேல உட்கார்ந்து இருக்கிற ஆட்டை போல நான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். என்ன சொன்னாரு? அந்த பிக்சரை பார்த்துட்டு, இந்த பிக்சரை பார்த்து என்ன தெரியும்னு சொல்லும் போது ஒருத்தர் ஒருவர் சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னாரு, இயேசு ஷோல்டர் மேல இருக்கிற அந்த ஆட்டை போல நான் இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படி சொன்னாரு. இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? மேய்ப்பன் ஷோல்டர் மேல இருக்கிற ஆடு யாரு? அந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் ஷோல்டர் மேல இருக்கிற ஆடா தெரியும். ஆனா அந்த ஷோல்டர் மேல இருக்கிற ஆட்டுக்கு என்ன நடந்துச்சு? அந்த ஆடால இப்ப என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. உடம்புல என்ன இருக்குது? பஞ்சர் ஆயிருக்குது. உடம்பு மட்டும் பஞ்சரா, மனசும் பஞ்சர், மைண்ட் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. நீங்க எந்த ஆடா இருக்க விரும்புறீங்க? ஷோல்டர் மேல இருக்கிற ஆடா, மடியில் இருக்கிற ஆடா, பக்கத்துல இருக்கிற ஆடா? நீங்க எந்த ஆடா இருக்க விரும்புறீங்க? இல்ல எந்த ஆடா இருக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டீங்களே. ஏதாவது மூணுத்துல ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சொல்லுங்க, எந்த ஆடா இருக்க விரும்புறீங்க? நான் மந்தையிலேயே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குதே. சொல்லுங்க. கேட்கல. பக்கத்துல இருக்க ஆடு. டக்கு டக்குன்னு சொல்லுங்க மத்தவங்க, நீங்க எந்த ஆடு? மந்தையில இருக்க ஆடு. மந்தையில இருக்கிற ஆடுகள்லாம் கை தூக்குங்க. மடியில இருக்கிற ஆடு கை தூக்குங்க. ஷோல்டர்ல இருக்கிற ஆடு கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். எந்த ஆடு நீங்க உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மந்தை கூட வசிக்கிறார். ஆமென், ஆமென். நல்ல மேய்ப்பன் அவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுகிறார், நான் தான் நல்ல மேய்ப்பன். ஆமென், ஆமென்.
அவர் ரைட் டைம்ல வரலனா நீங்க என்ன ஆயிடுவீங்க? மட்டன் பிரியாணி இல்ல. அவர் ரைட் டைம்ல உங்களை வந்து சந்திக்கலனா, ரைட் டைம்ல உங்க தூக்கல என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிச்சு. சத்துரு உங்களை பீறி போட்டிருப்பான், சத்துரு உங்களை கொன்று போட்டிருப்பான், சத்துருவுக்கு இரையாயிருப்பீர்கள். நல்ல மெய்ப்பன் விடல, அந்த ஆட்டை தேடி அவட மனசெல்லாம் அந்த ஆடு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குது, அவருடைய இதயம் தேடிக்கொண்டே வருகிறது. லூக்கா 15 மெய்ப்பனின் இதயம். லூக்கா 15 குறிப்பு நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, மெய்ப்பன் இதயமும் ஆட்டின் இதய துடிப்பு. நல்லா இருக்க தலைப்பு சொல்லுங்க. மெய்ப்பனின் இதயமும் ஆட்டின் இதய துடிப்பு. மெய்ப்பன் இதயம் ஆட்டு மேல இருக்குது, ஆட்டின் என்னது? இதய துடிப்பு. எங்க தான் போயிருக்கோம்? பிபி ஹை ஆயிடுச்சு. நல்ல மெய்ப்பன் தேடி வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது குறிப்பு, இந்த வசனத்துடைய ரெஃபரன்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்காக சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். பாஸ்டர் நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே 100% பைபிள்லயே இல்லையா பாஸ்டர்? உங்களுக்கு விளக்கத்துக்காக அந்த ஸ்டோரியை நான் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை இந்த வசனங்கள்ல வாசித்தோம். மெய்ப்பன் இதயமும் ஆட்டின் இதய துடிப்பும் குறிப்பு நம்பர் 1. இரண்டாவது, அந்த 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகுந்த சந்தோஷம், மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆடு மந்தையில தொழுவத்தில் இருக்கும்போது, மந்தையோடு இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் பத்திரமாய் இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்க மெய்ப்பனுடைய அரவணைப்பில் இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்க மந்தையை விட்டு போகும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சொல்லுங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்க பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கும்போது மெய்ப்பனுக்கு மிகுந்த துக்கம், பதற்றம். ஆட்டை ஓநாய்கள் குள்ளநரிகள் பீறி போடுமோ, பச்சித்து விடுமோ, இரையாக்கி விடுமோ. இதயம், மெய்ப்பனுடைய இதயம் ஆட்டு மேலேயே இருக்குது. ஆட்டுக்கு அந்த பயம் இருக்குது. சில நேரங்களில் பயத்தை காட்ட மாட்டேன்னு நினைச்சுக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்குது. பல நேரங்கள்ல மிகுந்த சந்தோஷம். அதை கண்டுபிடித்த பின்பு மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். கண்டுபிடிக்கிற வரையிலும் இதான் இன்றைக்கு நம்ம விளங்கிக்கணும். மெய்ப்பன் ஆட்டை குறித்து கண்காணியா இருந்து அது காரியங்களை சொல்ல விரும்புகிறார். ஆனா சில ஆடுகள் தப்பிச்சு, சில ஆடுகள் மறைவா, சில ஆடுகள் ரகசியமா செய்ய நினைச்சிட்டு அது மாட்டிக்குது. அது வலையில் அதுவே மாட்டிக்குது, அதுவே முள்ளுக்குள்ள மாட்டிக்குது, அதுவே இஎம்ஐக்குள்ள மாட்டிக்குது, அதுவே லோன்ஸ்குள்ள மாட்டிக்குது. மெய்ப்பண்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். மெய்ப்பண்ட கேட்டுதா? மெய்ப்பண்ட இந்த ஆடு கேட்டிருந்தா, அங்க பச்சை பசையில் இருக்குது, அங்க என்ன கூட்டிட்டு போவீங்களா? எங்கெல்லாம் அங்க கொண்டு போவீங்களா? இந்த இடத்துலயே எங்களை மேய்ச்சு இந்த புல்லுள்ள இடங்களையே மேய்க்கிறீங்களே, அவங்க தண்ணிலண்டே நடத்துறீங்களே, ஏன் எங்களை மலைகளுக்குள்ள அந்த பாறைகளுக்குள்ள நடத்தக்கூடாது என்று மெய்ப்பனை கேட்டு இருக்கலாம். அந்த ஆடு கேட்கல. அது நினைச்சுக்குது, ஒரு பழமை சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால அங்க போனா நல்லா இருக்குமே கேட்டு இருக்கலாம். கேட்டிருந்தா மெய்ப்பன் சொல்லியிருப்பார், நான் உங்களை கொண்டு போவேன், ஆனா அங்க பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை அங்க இருக்கிற குகைகளுக்குள்ள, மலைகளுக்குள்ள, பாறை இடுக்குகளுக்குள்ள குள்ளை நரிகள், ஓநாய்கள் ஒளிந்திருக்கும். தாவீது சொல்லுவான், ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம் வந்து ஆட்டை பட்சித்து போடுவதற்கு ஆட்டை குட்டிகளை அதை பிடித்து கொண்டு கவி கொண்டு ஓடுகிறது. என்ன பண்ணார் தாவீது? 1 சாமுவேல் 17 அவர் சொல்லுவாரு, நான் என்ன பண்ணேன்? அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை நான் தப்புவித்தேன். சிங்கத்தோடு யுத்தம் செய்து, கரடியோடு யுத்தம் செய்து நான் தப்புவித்தேன். அப்படி என்றால் மெய்ப்பனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. நீங்க சிங்கத்து வாயில மாட்டிக்கிட்டா
சிங்கம் இன்றைக்கு பட்சிக்கிற வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனாலதான் வேதம் சொல்லு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். 8ஆம் வசனமா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல, இன்றைக்கு சத்துரு சிங்கம் போல, இன்னைக்கு சத்துரு சிங்கம் போல இன்றைக்கு உங்களை இடுக்கண்களை மாட்டி வைக்கிறதுக்கு கடன்கள், அந்த லோன்ஸ் இந்த லோன்ஸ் எல்லாமே இடுக்கண்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறது. நீங்க வலைகளுக்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு மேய்ப்பன் உங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லுகிறார். டெட் ஃப்ரீ லைஃப், கடன் இல்லாத வாழ்வு தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ்வு? கடன் இல்லாத வாழ்வு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வாழ்வு வாழணும்? கடன் இல்லாத வாழ்வு. ஒருவேளை உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏதோ பொருள் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, அதற்காக தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக விதைகளை சம்பளத்துல ஒவ்வொரு விதைகள் எவ்வளவு ரூபாவோ அது எதனுடைய விலை என்னவோ அதை வைத்து அல்லது பிக்சரை வைத்து தினதோறும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கான விலை, அந்த விலையில உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, மாதம் அல்லது உங்களுக்கு எப்படி வருமானம் வராது, ஒரு விதை எடுத்து வைங்க. ஆண்டவரே அதை கொடுங்க, இதற்கான விதை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரைட் டைம்ல தேவன் அந்த தேவையை சந்திப்பார். கடன் இல்லாம போயிட்டு வாங்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். தகப்பனா இருந்து உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன். இஎம்ஐயோ எந்த லோன் இல்லாம நீங்கள் விடுதலை வாழ்கிற விடுதலையின் வாழ்வு வாழணும். ஆமேன். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கக்கூடும், எனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லை, கடன் இல்லாம நான் இன்றைக்கு ஜீவிக்கிறேன் அப்படின்ற கை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லை. பிரதர், உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க வீட்டு மேல இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல எது இருந்தாலும் நீங்களும் இன்க்ளூட் தான் பிரதர். ஃபேமிலி, நாட் இண்டிவிஜுவல். நீங்களோ உங்க குடும்பமோ, எனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லை. என்ன இருக்கீங்களா? இந்த சபையில ஒரு ஃபேமிலியும் இல்லை. நான் கை தூக்கலாம், ஆனா சபையின் எனக்கு பர்சனலா 1 ரூபாய் கடன் இல்லை. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம சில லோன்ஸ் வாங்கணும். அந்த லோன்ஸை நான் என் லோனா எடுத்துட்டேன். நம்ம எல்லாருடைய லோன், நம்ம எல்லாரு மேலேயும் லோன் இருக்குது. அதை நான் பர்சனல் லோனா எடுத்துட்டேன். தேவ கிருபையில என் மேல பர்சனல், என் மேல எனக்குன்னு 1 ரூபாய் கடன் இல்லை. ஆனா இது நம்ம வாங்கறதுக்காக என் பேரில் தான் நம்ம லோன்ஸ் வாங்கியிருக்கிறோம். அந்த லோன்ஸை கட்டி கொண்டிருக்கு. அதனால நான் என்னுடையதாவே நம்முடையதாவே, யாரோட மேல லோனு? பாஸ்டர் மேல லோனா? என்ன லோனு? எல்லாரும் மேல லோனு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை படம் பிடித்து காட்டுகிறார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் சாட்சி சொல்லணும். தேவ கிருபையினால ஆண்டவர் எல்லா லோன்ஸ் விடுதலை ஆக்கினார். நான் இன்றைக்கு விடுதலையாய் தேவ சமூகத்தில் இருக்கிறேன் என்று சாட்சி சொல்லணும். ஆமென். இந்த வருஷம் முடிவதற்குள்ள தேவன் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை, பினான்சியல் மேனேஜ் பண்ற அந்த தேவ ஞானத்தை, கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகத்தை கட்டளிடுவாராக. அல்லேலூயா. பணத்தை நமக்கு கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை ஹேண்டில் பண்ண நம்ம தெரியணும். பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணலாம், பணம் நம்மள ஹேண்டில் பண்ணும். ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? பணத்தை நீங்க கையாளணும், இல்ல பணம் உங்களை கையாளுகிறது. பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண, இல்ல பணம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. ஞானமுள்ள இதயம் இதில் விளங்கும். ஞானம் அவசியம். பணத்தை கையாளுவதற்கு ஞானம் அவசியமா இருக்கிறது. இந்த சின்ன காரியத்தை நம்ம கிட்ட வருகிற சம்பளத்தை ஹேண்டில் பண்ணி டெட் ஃப்ரீ லைஃப், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நாம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை நம்பி ஆண்டவர் எப்படி ஒரு பெரிய காரியங்களை, பெரிய பொறுப்புகளை, பெரிய காரியங்களை நமக்கு கொடுக்க முடியும், வாக்களிக்க முடியும். ஓ, இவனுக்கு இதையே ஹேண்டில் பண்ண முடியலையே, எப்படி பெருசா கொடுக்க முடியும்? நீங்கள் நானும் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அதில் இருந்து வெளியே வருவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். சில சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆண்டவர் கொடுக்கிட்டங்க, நான் பாத்துக்கிறேங்க. முதல்ல கொடுத்ததை ஹேண்டில் பண்ணு.
மற்றது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஆமென். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஜாக்கிரதை எதில் தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த சம்பளத்துல, உனக்கு கொடுத்த காரியத்தில் ஜாக்கிரதை. கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகள் நீ ஜாக்கிரதையா இருக்கிறாயா? கேள்வி. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல ஜாக்கிரதையா இருக்கிறாயா? கர்த்தர் கொடுத்ததுல ஜாக்கிரதையா இல்லைன்னா மற்ற காரியங்கள் கர்த்தர் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப என்ன சொல்றீங்க பாஸ்டர்? இப்ப இருக்கிற காரியத்தை செட் ரைட் பண்றதுக்கு, இப்ப இருக்கிற காரியங்களை முடிப்பதற்கு தேவ ஞானம் உனக்கு தேவை. அதை முடிச்சுட்டு நீ ஓவர் கம்பெனி வெளியே வா. அடுத்த காரியத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உனக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமே ஆமே. அடுத்த லோனுக்குள்ள, அது லோன் இல்லாம சஃபிஷியண்டா நீ லோன் வாங்கும்போது உன் கை கீழே இருக்குது, நீ கடன் கொடுக்கும் போது கை மேல இருக்குது. நீ மேல கை மேல இருக்கா கீழே இருக்கா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? கீழே இருக்க கை மேல இருக்கா? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நானும் அடிமையா இருக்கிறோம். நீங்கள் நான் அடிமைத்தனத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு ஸ்பிரிட் ஆஃப் போவர்ட்டியை கர்த்தர் இன்றைக்கு சபையை விட்டு அந்த தரித்திரத்தின் ஆவியை கர்த்தர் துரத்த விரும்புகிறார். ஆமென். நீங்க எதுக்குன்னா கடன் வாங்கிருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்கள் ஏன் கடன் வாங்கினீங்க? கடன் வாங்குவதற்கு முன்பாக ஏன் அதை குறித்து திட்டம் பண்ணல? அதை குறித்து ஏன் முன்பாக யோசிக்கல? தேவனுடைய ஆளுகைக்குள்ள ஏன் அதை கொண்டு வரல? போன பார்த்தேன் பிடிச்சிச்சு, அப்படியே இஎம்ஐல போட்ட பண்ண. ஜாக்கிரதை இல்லை என்று அர்த்தம். எது இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாமே. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ நம்ம எதற்கு நீடா வாண்டா, தேவையா, அத்தியாவசியமா அல்லது பேராசையா என்பது முக்கியம். புது மாடல் போன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஐபோன் ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஐபோன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐபோன் வச்சிருக்கிறாங்களாம். அவன் பார்க்கறான், வீட்டுல போய் கேட்கறான். அவங்க சொல்றாங்க, தம்பி பாருப்பா, உன்னை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இவனை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ ஐபோன் வாங்கி கொடுக்க சொல்றீங்க. இல்லை, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாடல் வாங்கியிருக்காங்க, ஆல்ரெடி இந்த மாடல் வச்சிருக்கிறாங்க, இப்போ நியூ மாடல் ரிலீஸ் பண்ணி லான்ச் பண்ணிருக்கிறாங்க, அதனால நானும் வாங்கணும் கேட்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் நிலைமை உனக்கு தெரியும். உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னுடைய தங்கச்சியை படிக்க வைக்கிறேன், நம்மளோட வருமானம் சரியா இருக்கிறது. நம்ம இப்படி கடன் இல்லாமல் இருக்கிற, கடன் வாங்கி என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம வருகிற வருமானத்தை வைத்து, வேலைக்கு போகிற பணத்தை வைத்து, குடும்பத்தின் வாடகை கொடுத்து எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று தகப்பன் தெளிவாய் சொல்லிவிட்டாங்க. அந்த வாலிபனுக்கும் கோவம். என்ன செய்தான்? எப்படி பணத்தை காரியங்களை தெரிவதென்று கொஞ்சம் சில காரியங்களை அவன் ஆராய்ந்தான். என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கிட்னியை வித்து ஐபோன் வாங்கிட்டான். என்ன செஞ்சாம? ஐபோன் வாங்குறதுக்கு, போன் வாங்குறது என்ன பண்ணா? மூன்று நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள். என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே வரான். என்ன? ஒண்ணு இல்ல முடியல சொல்லிட்டு படுத்திருக்கிறான். பெட்ல படுத்திருக்கிறான். சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க. படுத்திருக்க. என்ன ஆச்சு? என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்ல. பக்கத்துல அவன் பக்கத்துல ஒரு பைய விட மாட்டான். என்னப்பா இருக்குது பார்த்தா சிரிக்கிறான், வழியில சிரிக்கிறான். என்ன பண்ணா? நான் ஐபோன் வாங்கிட்டேன். தகப்பனாருக்கோ தாய்க்கோ மற்றவர்களுக்கோ அதை பத்தி அக்கறை இல்லை. உனக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்கறாங்க. அவன் சொல்றான், என்ன வாங்கிட்டேன். அப்பா யோசிக்கிறார், ஐபோன் எப்படி வாங்கினப்பா? ஐபோன் எப்படி வந்ததுப்பா? அவன் சொல்லுகிறான், என் ஒரு கிட்னியை விற்று ஐபோன் வாங்கினேன். தகப்பனும் தாயும் தலையில அடித்து கொண்டு அழுகிறார்கள். ஐயோ, அறிவில்லாத புத்தி இல்லாத பிள்ளையை பெற்றிருக்கிறேனே. அவன் சொல்றான், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது, நான் இருக்குது. இந்த உலகம் இன்றைக்கு உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கு உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்க அதை செய்யறாங்க, நான் செய்யறேன். அவங்க இதை வச்சிட்டு இருக்க, நான் வச்சிட்டு இருக்கேன். அவங்க அதை பண்றாங்க. இன்றைக்கு உலகத்துடைய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு தேவையில்லை. உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை ஒரு பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க. உலகம் அதை தான் செய்கிறது. உங்களை வலையில் சிக்க வைப்பதற்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் இந்த உலகம். இந்த உலகம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
அறிவு பெருகி போகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களாய் ஞாபகம் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பயங்கரமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுமா சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப நிறைய பேர் கடன்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, கடன் லோன் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. கடன்ல லோன் வாங்கிட்டு ஆண்டவர் வருகை வந்தா போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. நீ லோன் பேர்ல லோனு கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிற, கர்த்தரோட வருகை வருமானா நீ லோனோட போனீங்கன்னா வருகையில அந்த லோனு முன்ன பிடிச்சி இழுத்து கீழே போட்டுரும் அப்படின்னாரு ஒரு பிரசங்கத்துல. அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் திடுக் அப்படியே, இன்னொருத்தர் பணம் லோன் எல்லாம் வாங்கிட்டு அவரோட பணத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆண்டவர் வருகை வந்தா நீ பறந்தலாம் நினைக்காத. என்னவா ஷாக்கிங்கா இருக்குல்ல? அந்த பிரசங்கம் என்னை நடுங்க வைத்தது. இப்ப போல எல்லாம் வாழ்ந்துட்டு அப்படியே பறந்தெல்லாம் நினைக்காத, அந்த லோன் எல்லாம் உன்னை இழுத்து கீழே போட்டுரும். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து தீர்க்கணும். ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எங்க இருந்து நம்ம எங்க வந்து இருக்கிறோம்? அதான் ஆட்டுல இருந்து எங்க போனோம்? ஆடு எங்க இருந்து எதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் வந்தது? மிகுந்த சந்தோஷம் கண்டுபிடிச்ச பிறகு மெய்ப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்பா அந்த ஆடு சந்தோஷமா திரும்ப வந்துடுச்சு. இப்ப அந்த ஆட்டை வந்த பிறகு அந்த ஆட்டை மெய்ப்பன் அடிக்கவே இல்லை. அந்த ஆட்டை கொண்டு போய் தொழுவத்தில் கொண்டு போய் மெய்ப்பன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு ஆட்டையும் இரவுல கொண்டு போய் மாலையில தொழுவத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஆட்டையும் மேலையும் கீழே தடகுவான். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டு மேல அந்த ஆட்டுல முள்ளு குத்திட்டு இருக்கா, காயப்பட்டிருக்குதா என்று பார்ப்பான். அப்போ ஒவ்வொரு ஆட்டையும் தடவுவான். அப்போ என்ன பண்ணுவான்? ஒலிவ எண்ணெயை கையில போட்டு அந்த ஆட்டு மேலையும் அதனுடைய சரீரத்துல அவன் ஆட்டை அந்த ஒலிவ எண்ணெயை தடவி கொடுப்பான். ஏன் தெரியுமா? பூச்சிகள் ஒருவேளை அந்த சருமங்களுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தோல் அதனுடைய முடிகளுக்குள்ள தோல்களுக்குள்ள ஒருவேளை பூச்சிகள் அது என்ன பண்ணுவோம் தெரியாம போய் கடிச்சிட்டே இருக்கு. அதனால ஒலிவ எண்ணெயை ஆட்டு மேல தடவி விடுவான். வசனம் சொல்லுது சங்கீதக்காரன் 23 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த எண்ணெய் என்ன பண்ணுதுமா? பூச்சி அண்டாதபடிக்கு, பூச்சியுடைய காரியங்கள் என்னை கடித்து என்னை உள்ளவே இருந்து என்னை காயப்படுத்தாதபடிக்கு, ரத்தத்தை உறிஞ்சாதபடிக்கு புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். எண்ணெயினால மெய்ப்பன் அபிஷேகம் பண்ணுகிறான். எண்ணெயினால மெய்ப்பன் இந்த ஆட்டை தடவி கொடுக்கிறான். ஒருவேளை முள்ளுகள் இருக்குமானா அது எல்லாத்திலிருந்து விலகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மிகுந்த சந்தோஷம். அடுத்தது அதன வலிகள், அங்கெல்லாம் பஞ்சாயிருக்கு பத்தியா, எங்க குத்தி இருக்குது, அங்க குத்தி இருக்கு, அங்க குத்தி இருக்கு, எல்லாம் குத்தி இருக்கு பத்தியா. மெய்ப்பன் பாக்குறான், ஓ ஆட்டு குத்தி இருக்குல்ல, அதெல்லாம் அவன் ரிமூவ் பண்றான். ஒருவேளை குத்தி இருக்குமானால், ஒருவேளை அதுக்கு காயம் பட்டிருக்குமானா அந்த காயங்களை கட்டுக்கிறான். அப்ப அவருக்கு தெரியும் நல்ல ஆடுகள்லாம் அவைகள்லாம் எண்ணெயை தடவி எல்லாத்தையும் மந்தையில அனுப்புறான். அப்போ ஆட்டுக்கு எங்க எலும்பு முறிவு இருக்குதோ, எங்க கால் உடைஞ்சிருக்குதோ, எங்க காயம் பட்டிருக்குதோ அந்த காயங்கள்ல அவன் எண்ணெயை வார்த்து சுகமாகும்படி, அது ஆரோக்கியம் ஆகும்படி, அது இலைப்பாரும்படி, அதுக்கு நல்ல ஆகாரத்தை அவன் என்ன பண்றான்? அந்த எண்ணெயை தடவி ஒரு இடத்துல வைக்கிறான். வைத்து அவைகளுக்கு ஆகாரமும் தண்ணீரும் வைக்கிறான், பராமரிக்கிறான். எனக்கு அருமை தேவஜனமே, நல்ல மெய்ப்பன் நல்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது குறிப்பு சொன்னேன், மெய்ப்பனின் இருதயமும் ஆட்டின் இதய துடிப்பும். இரண்டாவது, நேரம் முடிந்து, பிரசங்க நேரம் முடிஞ்சிச்சு. ஆமென். இன்னொரு குறிப்பு சொல்லிட்டோமா? ஒரு 3 குறிப்புல ரெண்டாவது குறிப்பு சொல்லட்டுமா? இரண்டாவது, மெய்ப்பனின் சிந்தையும் ஆட்டின் வழியும். மெய்ப்பனின் சிந்தையும் ஆட்டின் வழியும். மெய்ப்பனுடைய சிந்தை என்னவா இருக்குது? மெய்ப்பனுடைய சிந்தை, நான் ஆட்டுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ஆட்டின் என்னது நினைவுகள், ஆட்டின் யோசனைகள், ஆட்டின் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அது பின்னோக்கியே இருக்குது. இப்ப அந்த ஆட்டை தொழுவத்துல விட்டுட்டான், எல்லா ஆடுகளும் இருக்குது. இந்த ஆடு, அந்த முடியாத ஆடு, எங்க முடியாத ஆடு சொன்னல, அந்த முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஆடு, பாறை இடுக்குகளுக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த ஆடு, அந்த ஆத்துமா. ஆடுன்னு என்னது? ஆத்துமாவை குறிக்குது. அந்த ஆத்துமா யாரு? நம்ம தான். அந்த ஆத்துமாவை அங்க இருக்குது. அதுக்கு அவன் எண்ணெயெல்லாம் தடவி, எண்ணெயெல்லாம் பூசி, அந்த காயங்கள்லாம் கட்டி, கால்களுக்கு காயங்கள்லாம் கட்டி,
அவன் அங்க படுக்க வச்சிருக்கிறான். அப்போ மேய்ப்பன் இளைப்பாறை சென்றுட்டான். அப்ப அந்த ஆடுகள் கூட்டங்கள் அந்த ஆட்டோட பேசுது. ஏய், எங்க போன நீ? என் கூட தானே இருந்த, நீ என் கூட தானே பேசிட்டு இருந்த, என் கூடவே இருந்த, எங்க போன நீ? அப்ப அந்த ஆடு சொல்லுது, ஏய் என்ன தெரியுமாப்பா, நான் சாப்பிட்டுட்டே இருந்தமா, நீங்க எல்லாம் போயிட்டே இருந்தீங்களா, அப்படி கொஞ்சம் ஒரு கேப்ல அப்படி எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? எஸ்கேப் ஆகி பண்ணணும். உடனே எல்லா ஆடுகளும் எக்ஸைட்மெண்டோட கேக்குது, என்னது இல்ல இந்த வழி விலகனுடைய ஸ்டோரி கேட்கறதுக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் எல்லா ஆடுகளும், சில ஆடுகளை இலைப்பாறிடுச்சு, சில ஆடுகள் ஆமா அப்படியா, ஆமா இங்க போனா அப்படி பாறை மலை ஏறிட்டேன். ஏய் ஆமா, பாறை மலை ஏறி மேல இருந்து பார்த்தா எல்லாமே பச்சை பசேல்னு தெரியுமா? ஓ அப்படியா, என்னை கூட்டிட்டு போவியா? அப்ப அவ சொல்லுது, காலத்தை காட்டுது, என்னை கூட்டிட்டு போவியான்னு சொல்லிச்சு பாத்தீங்களா? அப்ப அந்த ஆடு என்ன பண்ணுது சொல்லுங்க, காலை தூக்குது. கூட்டிட்டு போவேன், ஆனா என் காலை பார்த்துக்கோ, உன் காலையும் மேய்ப்பனின் சிந்தையும் ஆட்டின், சொல்லுங்க, ஆட்டின் வழி என்ன தெரியுமா? என் வழி தனி வழி, என் வழி தனி வழி. கொஞ்சம் மேய்ப்பன் வராம இருந்தா பிசாசு என்ன பண்ணிருப்பான்? இந்த பழமொழி சொல்லுவாங்களே, வாலிபெல்லாம் பேசுவாங்களே, தண்ணி காட்டியிருப்பாங்க மாதிரி கொஞ்சம் வரலன்னா முடிஞ்சிச்சு. ஆமா முடிஞ்சிருக்கும். எங்கேயும் கூட்டிட்டு போவியா சொன்ன உடனே அப்போ சொல்லிச்சு, என் காலை பார்த்து நீ கூட்டிட்டு போவியான்னு சொல்லுவிய. சரி அப்புறம் சொல்லு, மேல போனா இதெல்லாம் சாப்பிட்டணும், ரொம்ப ருசியா இருந்துச்சு, இதெல்லாம் பாக்குது, ஆன்னு கேக்குது. பாருங்க, இந்த வெற்றி ஸ்டோரியை கேட்கறத காட்டில் இந்த தோல்வி ஸ்டோரி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுது? எக்ஸைட்மெண்ட். பாருங்க, இப்பெல்லாம் பாருங்க, இவ்வளவு அமைதியா இருந்தாங்க, இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் என்ன பண்றது? இப்போ என்னது அட்ராக்ஷன் தெரியுமா? என்ன சொல், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாரு? சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாரு? தோத்து போன ஆடுதான் இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறிச்சு. இப்ப எல்லா ஆடுகளும் அதையே பாக்குது. இப்ப எல்லா ஆடுகளும் அது இப்ப கவனிங்க, அதை நோண்டி நடக்கிறத பாக்குது. பார்க்கும்போது மற்ற 99 ஆடுகள் நினைச்சுக்கோ, ஐயோ பாவம், செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இவ்வளவு போராட்டம் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எனக்கு மட்டும் ஆண்டவர் என்ன மட்டும் ஏன் கைவிட்டார்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இந்த வெறுமைன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிள்ளை பாக்கி கிடைக்கும் தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவலி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சரீரத்துல போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை அமைஞ்சிச்சு, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் எனக்கு 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 நான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒன்னு சுய பரிதாபம், பெரிய பாவம். எல்லாரும் என்ன பார்த்தா ஐயோ பாவம் சொல்றது, அதை எதிர்பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாவம், சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. அடுத்தது எல்லாரும் அதை பார்க்குது, அப்படி சொல்றாங்க. இன்னொன்னு, அதால நடக்க முடியல. எல்லா ஆடுகளும் ஓடி ஓடி எல்லாம் புல் மேய்து, இந்த ஆடால ஓட முடியல. அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவை, அதுக்கு ஒரு உதவியாளர் தேவை, அதுக்கு ஒரு மேய்ப்பன் கூடவே இருந்து மேய்ப்பன். அப்ப அந்த ஆடு ஓடுன்னு நினைக்குது, 2 அடி எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணுது, கால் வலி தாங்க முடியல. அது என்ன பண்ணும் மேய்ப்பனை பாக்குது. எல்லா ஆடுகளும் அவைகள் புல் மேயும், அந்த ஆட்டுக்கு மட்டும் மேய்ப்பன் தழைகளை கொண்டு வந்து, புற்களை கொண்டு வந்து அது பக்கத்திலேயே போட்டு சொல்வாரு, நீ எங்கேயும் போவாத, எங்கேயே இரு, குணமாக மட்டும் எங்கேயே இரு, நீ சுகமாக மட்டும் எங்கேயே இரு, நீ இங்கேயே தரித்திரு. சாம்பத்திற்கு சவுல்ட்ட சொல்வாரு, அபிஷேகம் பண்ணி, நான் உன்னிடத்தில் வரும் வரையும் 7 நாள் தரித்திரு, நான் உன்னிடத்தில் வருகிற வரையில் 7 நாள் தரித்திரு, 7 நாள் தரித்திரு என்று சொல்லிட்டு சாமத்திற்கு சொல்லி அனுப்புவார். 6.5 days, 6 நாள் சவுல் வெயிட் பண்ணுவான். அதுக்கு பிறகு மறைஞ்சிருவான். அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற, தரித்திரு, தேவ சமூகத்தில் தரித்திரு,
உனக்கு குணமாக மட்டும் தரித்திரு, நீ சுகம் அடையும் வரை தரித்திரு. கர்த்தருடைய சமூகத்துல உன்னை நீயே உட்காரு, கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திரு. வேதம் அழகாய் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அமர்ந்திருக்கிற வேலை இது. ஆடு ஆத்துமா அமர்ந்திருக்கிற வேலை இது. கர்த்தத்துல அமர்ந்திருக்கணும். இப்ப ஓட முடியாது, உண்மைதான். காயப்பட்டிருக்கிறது, வேதனை இருக்கு, உண்மைதான். இந்த சமயத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் அமர்ந்திருக்கணும், கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும், அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கணும், அவர் வார்த்தையோடு அமர்ந்திருக்கணும். ஆமென். இது நான் ஓடுகிற வேலை அல்ல, இது நான் பிரயாசப்படுகிற வேலை அல்ல. எனக்கு காயம் பட்டிருக்குது, கர்த்தர் என் காயங்களை, உள்ளான காயங்களை, என் சிந்தையை கர்த்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். உடைந்து போனவைகளை, நசல் கொண்டவைகளை கர்த்தர் சரிப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்துல அமர்ந்து இருக்கணும். இந்த வார்த்தையில வாசிக்கலாமா? நீங்கள் அமர்ந்திருந்து வாசிக்கலாம். சங்கீதம், thank you Jesus, hallelujah. சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, அமர்ந்திரு மகளே, மகனே, அமர்ந்திரு. நீ அமர்ந்திருக்கும் போதுதான் அவரே தேவன் என்று அறிந்து கொள்வாய். ஆமென், ஆமென். மேய்ப்பன் யார் என்பதை அறிந்து கொள்வார். அவர் எனக்காக என்ன செஞ்சாரு? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவரே நல்ல மேய்ப்பன். எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். உங்களை என்னை நேசிச்சார். நேசித்ததுனால தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை என்னை அவர் நேசிச்சதுனால அவர் கல்வாரி சிலுவையில மரித்து, அவர் ரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்து எதற்காக மரித்தார்? உன்னை என்னை நேசிச்சார். அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு, அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு. அப்பதான் அந்த அமர்ந்திருக்கும் போது அந்த அதனுடைய அருமை, மேய்ப்பனுடைய அருமை புரியும். ஐயோ, என் மேய்ப்பன் யார் தெரியுமா? அவர் நல்ல மேய்ப்பன். அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது, அவரே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாதவனோ ஓநாய்களை பார்த்து ஓடி போகிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர் வாசல் வழியாய் அவர் நடத்துகிறார். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10. திருடன் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன். எதற்காக வந்தார்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். அவர் கொடுத்த ஜீவன் பரிபூரணப்படணும். ஜீவன் இருக்கிற ஓடிடாத, அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்றைக்கு திருடன் யார் என்பதை அறிந்து கொள், மேய்ப்பன் யார் என்பதை அறிந்து கொள். அப்பதான் அந்த ஆட்டுக்கு தெரியுது. நம்ம கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம சத்துரு கையில மாட்டி இருப்போம். இந்த வசனத்துல சொல்லும் போது திருடன் என்பது சத்துருவை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளுக்கு, பிசாசு கிரியைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா ஆராய்ச்சி பார்க்கணும். அது அழிக்க வருகிறது, கொல்ல வருகிறது. அவரோ நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அறிந்து கொள்ளுகிறது. ஆமென். கர்த்தர் அந்த அறிகிற அறிவு, உட்காரும் போது அமரும் போது அவர் அறிகிற அறிவு உண்டாகிறது. ஆமென். மேய்ப்பனின் சிந்தை அவசியம். ஆட்டுக்கு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ், அதோட ஃபெயிலியர்ஸ் சொல்லுது எல்லாம் பார்த்து. அப்பதான் அதுக்கு பிறகு அந்த மேய்ப்பனத்துல அந்த மற்ற ஆடுகளோட அந்த அடிப்பட்ட ஆடு எக்ஸ்பிளைன் பண்ணுது, நான் பாறை இடுக்குகளுக்குள்ள மாட்டிக்கொண்டு தொங்கி கொண்டிருந்தேன். இன்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறியா? லோன்ல மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிறியா? பிரச்சனைகளை, போராட்டங்களை மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில இன்றைக்கு நான் தொங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை விடுவிக்கும்படிதான் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார். ஆணிகளால கடாவப்பட்டார். 2 கரங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது.
இயேசுவுக்கு 2 கரங்கள் ஆணிகள், 2 கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டு யாருக்காக தெரியுமா? உன்னையும் என்னை மீட்பதற்காக, உன்னை என்னை விடுவிப்பதற்காக, பாவத்திலிருந்து, அக்கிரமத்தில், அநியாயத்திலிருந்து, சாபங்களிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். அந்த அன்பை நினைத்துக்கொள். ஆமென். நான் தொங்கிக் கொண்டிருந்தேன். அப்பதான் ஐயோ அவ்வளவு வேதனையா? ஆமா, என்னுடைய வயிறு எல்லாம் அப்படியே சுருங்கிற்று. நான் பாறை இடுக்குகளுக்குள்ள மாட்டிக்கொண்டேன். காயங்களை காட்டுகிறது, காயங்கள் வடுக்களை காட்டுகிறது. அவ்வளோ வேதனை, மரண அவஸ்தை. கால் ஊன்றுவதற்கு முடியல. காலை வச்சு ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன். நான் நினைச்சேன் ஜம்ப் பண்ணி வந்துடலாம் நினைச்சேன், முடியல. அப்போ அந்த ஆடு சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? தப்பி தவறி கூட அங்க போயிடாத, நீ போன மாட்டிக்குவே, எப்படி சரிக்கு விழுவாய் என்பது உனக்கு தெரியாது. மூன்றாவது, மெய்ப்பனின் பரிசும் ஆட்டின் மனம் திரும்புதலும். மெய்ப்பனுடைய பரிசு என்ன தெரியுமா? அந்த ஆட்டை மெய்ப்பன் அழகா அருமையா நடத்தி அவர் தொழுவங்கள்ல கொண்டு வந்து சேர்த்து அந்த ஆட்டை அவர் சரியானபடி மேய்த்து, புல்லு இடங்களை மேய்த்து, அமர்ந்த தண்ணீரில் நடத்தி, அந்த ஆடுகள் எல்லாம் குட்டிகளை ஈனும்படி செய்து விருத்தி உண்டாக்கும்படியாய் வச்சிருக்கிறார். அதான் மேய்ப்பனுடைய சிந்தை, இந்த ஆட்டுடைய மனம் திரும்புது. அப்பதான் என்னை குறித்து தேவனுடைய திட்டம், என்னை குறித்து தேவனுடைய ஆட்டு நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? மந்தையை பெருக பண்ணணும். எசேக்கியேல்ல வாசிக்கலாம், மந்தையை பெருக பண்ணுவது போல நான் உங்கள் மந்தையை, மனுஷர்களை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய திட்டம் அதான், பெருக்கம். தேவனுடைய திட்டம். கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? பெருக்கத்தை உண்டு பண்ணும்படி. மேய்ப்பனுடைய இதயம், இந்த ஆடு பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆடு குட்டி போடணும்னு விரும்புகிறார். நீ பெருக்கத்தை உண்டு பண்ணணும். உன் மூலமா கர்த்தர் விருத்தியை உண்டு பண்ண விரும்புகிறார். நீ எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நீ வளரணும். நீ உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உன் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பரவணும், உன் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகணும், நீ விருத்தி அடையணும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். 3 யோவான் 2 அதான் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல. 3 யோவான் 2 அழகா சொல்லப்பட்டு, பிரியமானவனே, பிரியமானவளே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே சொல்லுங்க, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே. சிரிச்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறே. ஆத்துமா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழணும். இங்க ஒரு ரகசியம் இருக்குது, என்ன தெரியுமா? உன் வாழ்வில செழிப்பு. கவனிங்க, யாராலும் வாழலாம் செழிப்பு வரணும்னு விரும்புறீங்க? ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கட்டுமா? சுருக்கமா முடிச்சிடறேன். ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறோம். இந்த சீக்ரெட் விளங்கிட்டா பினான்சியல் பிரேக் த்ரூ உங்க வாழ்வில் பார்க்க முடியும். பினான்சியல் பிரேக் த்ரூ, உங்க கையில பணம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி எல்லாம் இருக்கும். அந்த சீக்ரெட் கர்த்தர் உங்க கையிலே கொடுத்துட்டார். வசந்த சீக்ரெட் இருக்குது. பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழுகிறது போல, உன் ஆத்துமா எப்படி இருக்குதோ உன் பினான்சியல் ஸ்டேட்டஸும் அப்படிதான் இருக்கும். உன் ஆத்துமா செழிப்பா கர்த்தருக்குள்ள இருந்தா உன் வாழ்வுல செழிப்பு இருக்கும். எல்லா பிளஸ்ஸிங்கும் ரிலேஷனல். கவனிங்க, எல்லா பிளஸ்ஸிங்கும் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பொறுத்து இருக்கு, அவரோடு இருக்க உறவை பொறுத்து இருக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரொம்ப பவர்ஃபுல் சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கவனிங்க, வாலிப்பிள்ளைங்க கவனிங்க, பெரியவங்க கவனிங்க. பவர்ஃபுல் சீக்ரெட் சொல்றேன். நீ ஆண்டவரோட நல்லா ஆண்டவரோட துதிச்சு ஐக்கியப்பட்டு அவரோட ஐக்கியமா அந்யோன்யமா அவர் அன்பில் நிறைஞ்சிருப்பாயானால், உன் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்குமானால், உன் பினான்சியலியும் பெரிய பிரேக் த்ரூ இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு வந்துட்ட ஸ்தோத்திரம். உன் ஃபினான்ஸ் அப்படிதான் இருக்கும், உன்னோட பொருளாதாரம் அப்படிதான் இருக்கும், உன் வீட்டில் உன் வியாபாரத்தில் கையில் அப்படிதான் இருக்கும், உன் கையின் பிரயாசம் அப்படிதான் இருக்கும். சீக்கிரட்டே இங்கே தான் இருக்கு. விளங்கி கொண்டோம். ஒரு ஆமே ஆமே. நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி நல்லா கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு நல்ல அந்நிய பாஷைகளை கர்த்தருக்குள்ள கலை கொண்டு கொண்டிருப்பாயினால் உன் பினான்ஸ் களி கூறும்.
உன் பணமும் உன் வீடும் கலிகூரும். அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை விலங்கல். அதனாலதான் சொல்றோம், கர்த்தரை பிடித்துக்கோள், கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சுக்கோள், கர்த்தரை வேறு ஒன்று, கர்த்தருக்குள்ள துதிச்சு கர்த்தர் நல்ல மனமகிழ்ச்சியா. நான் ஒவ்வொரு முறை கவனிங்க, ஒவ்வொரு முறை பாட்டு பாடும் போது ஆராதிக்கும் போதும் நான் கவனிங்க, எவ்வளவு பாடுங்க, 1000 பாட்டுனா பாடுங்க. நான் பாட்டு பாடும் போதே முதல்ல சொல்றேன், ஆண்டவரே நான் பாடுறேன் நீங்க கேளுங்கப்பா, நான் பாடுறேன் நீங்க கேளுங்கப்பா, நான் உங்களை பாட வந்திருக்கிறேன்ப்பா, மற்றவங்களை பத்தி நான் யோசிக்கல, நான் உங்களை பாட வந்து, நான் பாடுறேன் நீங்க அப்பா என் பாட்டை கேளுங்கப்பா, நான் பாடுறேன் கேளுங்கப்பா, நான் உங்களை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. அந்த சிந்தை தான் ஆண்டவரோட இணைச்சிடும். சிலர் கேட்கறாங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கவனிங்க. நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன் பாஸ்டர், உபவாசம் இருந்து கேட்கிறேன், ஜெபம் பண்ணி கேட்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், 2 வருஷமா கேட்கிறேன், 3 வருஷமா கேட்கிறேன், நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். வந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருக்கு வந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர்ஸ் கூட்டத்தில், அந்த பாஸ்டர்ஸ் கூட்டத்தில் இந்த போதகர் இப்படியே சொன்னார், அவருக்கு 4 பிள்ளைகளாம். அவருடைய கடைசி பையன் ஜோனத்தான், அவன் வந்து மண்டேயானா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட வந்து, டாடி எனக்கு 100 rupees கொடுங்க டாடி அப்படின்னு கேட்பானா. 100 ரூபாய் கொடுங்க, இந்த வாரம் முழுவதும் நான் செலவு பண்றதுக்கு எனக்கு 100 rupees கொடுங்க. அவர் 100 ரூபாய், அவர்கிட்ட 1000 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது, ஆனா அவர் தேடி எடுத்து 5 ரூபாய் தான் கொடுப்பாராம். அவன் வாங்கிட்டு தேங்க்யூ டாடி கட்டி பிடிச்சிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு, டாடி எனக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு கேட்பான், எவ்வளவு கேட்பான், 100 ரூபாய் கொடுங்க டாடி. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தகப்பனாய் இருந்தால் என்ன செய்வீர்கள்? $5 ரூபாய் கொடுத்ததே அதிகம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் கேட்டா சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? என்னமா சொன்னீங்க கேட்கல. டெய்லி 5 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்களா? அப்படி கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் 100 ரூபாய் கொடுத்துருப்பீங்க? நல்ல தகப்பன் ஒருவனாகிலும் இல்லையோ? சரி, அவன் 100 ரூபாய் கேட்டான், பரவாயில்ல 50 ரூபாய் யாரு கொடுத்திருப்பீங்க? சரி, 10 ரூபாய் யாரு கொடுத்திருப்பீங்க? 10 ரூபாய். அவன் கேட்டாலும் 1 ரூபாய் கூட கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு கை தூக்குங்க. சரி, ரெண்டுத்தையுமே எதுவுமே கை தூக்காதவங்களா என்னன்னு சொல்றது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்கள் நினைவுகள் எனக்கு வரலையே, அந்த வெளிப்பாடு வரலையே, உங்க இதயத்தை சிந்தனைகள் என்ன, நீ என்னத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? அது திருக்கசன அபிஷேகம் இன்னும் கிரியை செய்யவில்லையே. அவர் என்ன செஞ்சாராம், அவன் மகன் ஜோனத்தான்கிட்ட கொடுத்துட்டாராம், 5 ரூபாய் கொடுத்தாராம். அடுத்த வந்து, டாடி எனக்கு மணி வேணும். 5 rupees அவர் கொடுத்தாராம், 5 ரூபாய் தான் கொடுத்தாராம். கொஞ்சம் பெரியவன் ஆன போது அவன் அதிகம் பணம் கேட்பானா, 10 ரூபாய் தான் கொடுப்பாராம். ஒரு நாள் ஒரு போதகர் வீட்டில் உட்காந்துட்டாரா, அதே மாதிரி அவன் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி டாடின்னு வந்து கட்டி பிடிச்சானா. கட்டி பிடிச்சி, டாடி எனக்கு மணி வேணும்னு சொல்லிட்டு 100 ஷேக்கல் கொடுங்க, அவங்க ஊர் காசு 100 ஷேக்கல், 100 ரூபாய் கொடுங்க கேட்டானா. அப்போ அவர் பாக்கெட்ல இருந்து பெரிய பையனாயிட்டான்னு நினைச்சது 10 ரூபாய் கொடுத்தாராம். அப்போ அங்க இருந்த ஊழியக்காரர், என்கிட்ட மணி இருக்கு நான் கொடுக்கட்டுமா? இல்ல, அந்த பையனை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிட்டாராம், பாய் சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ சொன்னாரு, அவனுக்கிட்ட கொடுப்பதற்கு என்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்குது, அவன் 100 ரூபாய் கேட்டான், என்னால் 1000 ரூபாய் கொடுக்க முடியும், ஆனா அவன் டெய்லி என்கிட்ட வந்து என்கிட்ட கேட்கணும், என்னை அவன் பார்க்கணும், என்னை கட்டி பிடிக்கணும், என்னை கிஸ் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் என்ன பண்றேன், அவன் கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுக்கல, அவன் டெய்லி என்கிட்ட வந்து என்னை டெய்லி கிஸ் பண்ணி டெய்லி முத்தம் கொடுத்தானா, அவன் கேட்கறது எல்லாத்தையும் நான் கொடுக்க நான் விருப்பமா இருக்கிறேன்னு சொன்னாராம். இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்க ஜெபங்களுக்கு பதில் வராதுக்கான காரணம் புரிஞ்சிச்சா? சில பேர் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு அந்த பக்கமே தலையடிச்சு படுக்கவே மாட்டீங்க, அந்த பக்கம் வரவே மாட்டீங்க. அவர் ஜோனத்தான சொல்றாரு, நான் ஜோனத்தானுக்கு அவன் கேட்ட 100 ஷேக்கல் கொடுத்திருந்தா, 100 rupees கொடுத்திருந்தா, அவன் என்ன பண்ண மாட்டான், 10 நாள் என் பக்கமே
வரமாட்டான். அப்பாவுக்கு எதை விரும்புறாரு? அப்பாவுக்கு அவன் கேட்கறதுக்கு கொடுக்கறது என்கிட்ட திராணி இருக்குது, ஆனா அவன் டெய்லி வரணும்னு விரும்புறார். நீங்க அப்பா கிட்ட டெய்லி வரணும்னு கர்த்தர் விரும்புறார். விலகி கொண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டெய்லி அப்பா கிட்ட வரணும்னு விரும்புறாரு. 1000 ஸ்தோத்திர பலிக்கு சொல்லணும்னு விரும்புறாரு. அவர்கிட்ட நல்லா உறவாடணும்னு விரும்புறாரு. அவர்கிட்ட பேசணும்னு விரும்புறாரு. ஆமென். அவருடைய இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பாப்பா டெய்லி அப்புறம் மணி கொடுக்கவே மாட்டாராம். டெய்லி வந்து டாடி ஐ லவ் யூ சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போகுமா. அப்பா சொல்லுவாராமா, அவனுக்கு டாடி எனக்கு மணியே வேணாம் டாடி, ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே கொடுத்த மணியே என் வாலெட்ல இருக்குது, என் வாலெட்ல இருக்குது, என்கிட்ட கூகுள் பே பண்ண முடியும், கொடுத்த மணி என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்க. டாடி இல்லம்மா நீ வச்சுக்கமா சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து அந்த பேக்ல, டாடி எனக்கு ஐ ஹாவ் எனஃப் என்கிட்ட இருக்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணுதோமா, அப்பா கிட்ட கேட்கவே இல்லை. அப்பா டாடி நான் போயிட்டு வரேன் கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் பண்ணிட்டு போகுது. இப்ப சொல்லுங்க, அந்த பிள்ளைய அவரு கேட்காம கொடுக்கிறாரு, ஒரு பிள்ளை கேட்டும் குறைவா கொடுக்கிறாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? டெய்லி வந்து அவர்கிட்ட கிஸ் பண்ணி, அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா கிட்ட வந்து அப்பா ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, டாடி எனக்கு மணியே வேணாம், நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். அவரை கட்டி பிடிச்சு நீ கிஸ் பண்ணி கட்டி பிடிச்ச அப்பாவுடைய அன்பில் நிலைச்சிருந்தா நீ கேட்கவே வேணாம். அப்பா எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவன் பேக்ல அவர் பணத்தை உன் தேவையான எல்லாவற்றையும் அவர் சொருகிடுவார், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு. ஆமா, இன்னைக்கு நீங்க டெய்லி அதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீங்க எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே ஆமே, நீங்க ஒரு ரூபாய்க்கும் அப்பா எனக்கு அதை கொடுங்க இதை கேட்க தப்பு இல்லை, கேளுங்க. எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறாரு. ஆனா 100 ரூபாய் கொடுக்கல அவர். உனக்கு 100 ரூபாய் வரலடான்னு நினைச்சுக்கோ, நீ எங்க இருக்கிற? நீ 100 ரூபாய் டிக்கெட்டா இல்ல அவர் 1000 ரூபாய் கொடுக்கும். அவர்கிட்ட லட்ச கோடி கணக்கில் அவர்கிட்ட இருக்குது. இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். உன் ஆண்டவர் என் ஆண்டவர் யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பன்னர். சொல்லுங்க, என் ஆண்டவர் யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்றைக்கு லிசன் டு மீ, இன்றைக்கு உனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடனுக்கெல்லாம் வட்டி எவ்வளவு ஆகுது, அதை விட அதிகமா 2 மடங்கு போட்டு ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு கொடுப்பார். ஆனா டெய்லி வந்துடணும். டீல், எல்லாம் சொல்லுங்க டீல். டெய்லி வந்து கட்டி பிடிச்சி லவ் யூ ஜீசஸ், ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், டெய்லி பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சு டெய்லி நீ அவரோட கனெக்டடா இருப்பினா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது ஆயத்தம். என்ன என்ன ஓகேவா? நல்ல டீலா? பதில் சொல்லுங்க. நல்ல டீலா? ஓகேவா? கம்ப்யூட்டர் கிளிக் மாதிரி பண்ணிடலாமா? என்ன செஞ்சு புரிஞ்சுச்சா? இந்த ரகசியம் விளங்கிட்டா ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன பிரதர் புரிஞ்சுச்சா? ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ ரகசியம் தான். ஆமா, புரிஞ்சுச்சா? விளங்கிடுச்சா? ஆமா, மெய்ப்பனுடைய இதயம், மெய்ப்பன் தான் பொக்கிஷெல்லாம் கொடுக்க விரும்புறார். ஆமா, நீ மல்டிப்ளை ஆகணும் விரும்புறாரு. நீ பஞ்சத்திலையும் குறைவுலையும் கடன்லையும் வேதனையிலும் அவமானத்திலும் நின்று இருக்கிற அப்பா விரும்பல. எந்த பிள்ளையாவது டெய்லி வந்து அழற அப்பா விரும்புவாரா? நீ டெய்லி வந்து ஜபத்துல அழறியே, அவருக்கு தெரியாதா? நீ ஜபத்துல வந்து ஆண்டவர்கிட்ட புலம்புரி, அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை ஏன் வச்சிருக்க தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் குடும்பம், அவர் சபைக்கு வருகிற ஒரு ஆத்துமா, கவனிங்க, சபைக்கு வர ஒரு ஆத்துமா ரொம்ப கடன் பிரச்சனை. இந்த போதகத்தை வந்து கேட்டாங்களாம், பாஸ்டர் இந்த வீடு பாருங்க ஒழுகுது, எங்க வீடு ஒழுகுது பாஸ்டர், அவ்வளோ கஷ்டத்துல கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம் பாஸ்டர், நல்ல ஒரு தொழில் தொடங்கி நடத்தணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், அதுக்கான வழி இல்லை பாஸ்டர், நல்ல ஒரு தொழிலுக்கு கிடைக்கும்படியாக நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் பாஸ்டர், இந்த வீடு எல்லாம் கட்டப்படணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அழுதாங்களாம். அவரும் அவங்களோட இணைஞ்சு ஜெபம் பண்ணாராம், ஜெபம் பண்ணி அனுப்பினாராம். 2 மாசத்துக்கு பிறகு வந்து அந்த சகோதரி அப்படியே சொல்லி அழுதாங்களாம். அப்ப ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்க ஊழியக்காரன் நான் கேட்கிறேன்ப்பா,
நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்க ஊழியக்காரர் நான் கேட்கிறேன்ப்பா, இந்த சகோதரி ஆசீர்வாதங்க, நல்ல வீடை கட்டி கொடுத்துருங்க, நல்ல ஒரு தொழில் கொடுத்து ஆசீர்வதிச்சிருங்க சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினாராம். வாரம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு. நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்தாராம், நல்ல தொழில். அந்த தொழில் விருத்தி அடைய ஆரம்பிச்சதாம். ஒரு பேக்கரி பிசினஸ் அப்படியே விருத்தி அடைய ஆரம்பிச்சது, கடைகள் பெருக ஆரம்பித்தது. கர்த்தர் நிறைய பணம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த வீட்டை இடிச்சிட்டு சூப்பரா கட்டி, பாஸ்டர் நீங்க தான் டெடிகேட் பண்ணோம். போதகர் சென்று அந்த வீட்டை டெடிகேட் பண்ணி எல்லாம் பிரம்மாண்டமா முடிஞ்சது. அதுக்கு பிறகு 2 வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்தாங்களாம். அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை வந்தாங்களாம். அதுக்கு பிறகு 6 மாசம் சர்ச்சுக்கே வரலையா. பாஸ்டர் போன் எடுத்து, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சர்ச்சுக்கே வரலையே பாஸ்டர், நான் பிசினஸ்ல அங்க இருக்கிறேன் பாஸ்டர், பாஸ்டர் நான் இங்க இருக்கிறேன் பாஸ்டர். 6 மாசமா சர்ச்சுக்கே வரலையா. பாஸ்டர், ஆண்டவரே நாத்துமாக்காக ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நாத்துமா தெய்வ சமூகத்துல வரலையே, உங்களை தேட வரலையே. அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்காராம். கர்த்தர் அவரை கண்கள்ல ஒரு பிக்சர் காட்டினாராம். என்ன தெரியுமா? ஏழ்மை நிலைமையில அவள் எப்படி இருந்தால், ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதத்துக்கு பின்னாக ஓடி விட்டால் கர்த்தருடைய ஓடி வரல. சிலருக்கு கர்த்தர் கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தா நீ ஓடிடுவேன்னா கர்த்தர் கொடுப்பார்னு நினைக்கிறீங்க. சிலருக்கு ஒண்ணுமே இல்லாத கர்த்தர் ஆசீர்வாத தொழிலை கொடுத்த உடனே சர்ச்சுக்கு வர டைம் இல்லை பாஸ்டர், நான் அந்த வியாபாரம் போனோம், அங்க போனோம், அந்த வேலை இந்த வேலை, டைமே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணவே டைம் இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு வரவே டைம் இல்லை பாஸ்டர். அடுத்த ஆஃப் கதை சொல்லட்டுமா வேணாவா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு சொல்லட்டுமா? கர்த்தர் அவர்கிட்ட உங்களை வரவழைப்பதற்கு, அவர்கிட்ட வர்றதுக்காக உங்களுக்கு எதையும் கொடுப்பாரு. எதையும் புரிஞ்சுச்சா? எதையும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அவர் அன்புல மட்டும் நிலைச்சிருந்தா போதும். இப்போ இன்னைக்கு உங்க ரகசியம் புரிஞ்சுச்சா? அப்பா ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, அப்பா ஃபர்ஸ்ட். ஆமே, தகப்பன் ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். அவருடைய சமூகம் தான் முக்கியம். ஆமா, மற்றது எல்லாம் கூட கொடுத்துருவார். மற்றது எல்லாம் கூட கொடுத்தார். இந்த சீக்ரெட் புரிஞ்சுச்சா? இந்த சீக்ரெட் புரிஞ்சுட்டா ரிச் 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 எல்லாவற்றிலும், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், மகிழ்ந்து கலிகுருவாய். இதுதான் சீக்ரெட். ரகசியம் விலகி கொண்டு வர்றாமே. நீங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்க டீல், இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தம். நீங்க எல்லாம் கொடுங்க ஆண்டவரே, நான் மேனேஜ் பண்ணி வந்துடுறேன். இந்த மேனேஜே இல்லை, அவர் தான் ஃபர்ஸ்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விளங்கிச்சா? அப்பா கிட்ட வந்துடலாமா? எல்லாம் வந்துடுறீங்களா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னை எல்லாவற்றிலும் வாழ வைக்க விரும்புற. டெய்லி கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெய்வ சமூகத்துல போய் உட்கார்ந்து தெய்வ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தரோட பேச ஆரம்பி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, அவருடைய வசனத்தை தினந்தோறும் கிரமமா வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி அவரோட பேசு, அவரோட ஐக்கியப்படு, அவர் அன்பில நிலைத்திரு, அவருடைய சமூகத்துல கலிகுறு, அவரோடவே இணைந்திரு, அவர் கரங்களை பிடித்து கொண்டு நட. உன் வாழ்வை, உன் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சிறு சிறப்புமாய் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தார் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். நீ சொல்லணும் அவசியம் இல்லை, அவருக்கு பார்த்தாலே தெரியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்களா? நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? கர்த்தரோடு நெருங்கி சேர ஆரம்பிப்பீங்களா? வேலை தொடர்ந்த மாதிரி கர்த்தர் தான். என்னோட காரியங்கள் முடிய எல்லாம் கர்த்தர்லாம் தூக்கி போட்டு பரவாயில்ல, சேஞ்ச் யுவர் டைமிங்ஸ். அதுக்கு தடையா இருக்கு என்ன தெரியுமா? உன் பிசினஸை கர்த்தரை விட முன்னாடி வைக்காத, உன் பண தேவைகளை கர்த்தரை விட முன்னாடி வைக்காத. கர்த்தரை காட்டிலும் பணம் பெருசு இல்ல, உலகத்தின் காரியங்கள் பெருசு இல்ல. பணங்கள் எல்லாம் காகித பேப்பர், கலர் பேப்பர். இல்ல சொல்லுங்க, என்னது எல்லாமே கரன்சி எல்லாம் என்னது? கலர் பேப்பர். கலர் பேப்பருக்கா கர்த்தரை விட்டுடலாமா? கர்த்தர் தான் முக்கியம். கலர் பேப்பர்லாம் கூட கொடுத்துருவார். ஆமே, என்ன கலர் பேப்பர் வேணாம், எல்லா கலர் பேப்பர் அவர் கொடுப்பார். கலர் பேப்பர் என்னது? கிரீனா? கிரீன், ப்ளூ, பிங்க் போயிடுச்சு இல்ல, ஒண்ணு இருக்கா?
ஆரஞ்சு, எல்லா கலரும் கொடுப்பாரு, எல்லா டாலர்ஸும் கொடுப்பாரு, ஷேக்கல்ஸும் கொடுப்பாரு. ஆமென், அல்லேலூயா. எல்லா கலரும் அவர் கொடுப்பாரு. விடுங்கம்மா, பேப்பர் கலரா இப்போ முக்கியம். கம் டு தி பாயிண்ட். ஆமென். பேப்பர் முக்கியம் இல்ல, ஃபாதர் முக்கியம். அப்பா, ஏசப்பாவுடைய அன்பு முக்கியம். ஆமென். அவர் அன்புல நிறைஞ்சிருந்தா, சொல்லட்டுமா, அவர் அன்பில் நிறைஞ்சிருந்தா அவருக்கு முன்னாடி வந்து நீ அழுது நிற்கும் போது, அவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் பார்ப்பாரு, சே என் பிள்ளை இப்படி வந்திருக்குது, என் பிள்ளை இப்படி வரதை நான் பார்க்க விரும்பல. ஆக்சுவலா அந்த லூக் 15ல அடுத்த 2 குறிப்புகள் போல அதுலயே கர்த்தர் முடிச்சிட்டார். அவருக்கு முன்னாடி வந்து அப்படியே அலங்கோலமா நிக்க அவர் விரும்பல. ஐயோ, என் பிள்ளை அலங்கோலமா என் முன்னாடி வந்து நிக்கிறதா, நீ கேட்கவே தேவை, அவரே கோல்டு எடுத்து போட்டுருவார். வேலைக்காரங்களை கொடுத்து முதல்ல கோல்ட போடு கையில. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கோல்ட போடுவார். ஆமென். நீ கேட்காமையே அவர் லூக்கா 15ல இளைய குமாரனுக்கு அப்பாவே கோல்டு போட சொன்னாரல், அவன் கேட்டானா? அவன் புது வஸ்திரத்தை கேட்டானா? அப்பாவே போட்டாரா? ட்ரெஸ்ஸுக்காக கேட்காதீங்க, அப்பாக்கே கொடுக்கணும் தெரியும். உன்னை பார்த்தாலே அவருக்கு தெரியாதா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? இந்த முகங்கள்லாம் எப்படி இருக்குது அவருக்கு தெரியாதா? ஆமா, இந்த முகம்லாம் அவருக்கு தெரியாதா? மனசெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆமா, ஆடு டெய்லி கர்த்தர்கிட்ட வந்துட்டா போதும், ஆட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் மேய்ப்பன் கொடுத்துருவார். ஆமே, எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுமின்று ஆமே. அப்பா அன்பு எவ்வளவு பெருசு இல்லைங்க. ஆமே, அந்த ஒரு அன்பு அந்த புரிஞ்சு கொள்ளுங்க. உன்னை என்னை நேசிச்சாரு. இந்த கல்வாரிசில ஒவ்வொரு சுற்றத்தையும் உனக்காக எனக்காக சிந்தினார்ல மேய்ப்பன். அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரண்டே வந்துரும் மகளே, இன்னைக்கு மகனே கர்த்தரண்டே வந்துரு. அப்பாவுடைய அன்புக்குள்ள வந்துரு. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், இந்த உலகம் உன்னை திருப்தி படுத்தாது. இந்த உலகத்துடைய எவ்வளவு காரியங்களை ருசிச்சாலும் அது உன்னை திருப்தி படுத்தாது. அப்பாவுடைய அன்பு மட்டும்தான், அந்த அன்பு மட்டும்தான். உன்னை வாழ வைக்க விரும்புகிறார் அவர். உன்னை செழிப்பாக்க விரும்புகிறாரு. உன் ஆத்துமாவை திருப்தியாக்க விரும்புகிறாரு. அவரோட ஐக்கியத்தை மட்டும் விட்டுறாத மகளே, மகனை விட்டுறாத. டிஸ்கனெக்ட் பண்ணிடாத. பரலோகத்தோட எப்போ தொடர்பு கொண்டே இரு. நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாலேயே இரு. பரலோகத்துடைய நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாலேயே இரு. நாட் ரீச்சபிள் மோடுக்குள்ள போயிடாத. கர்த்தர்னோட பேசுறாரு, கர்த்தர்னோட பேசுறாரு, புரியுற பாஷையில கர்த்தர் பேசுறாரு. ஏலா ராதா ராபாடாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு prophetic voice இன்னைக்கு உண்டாகி இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சத்தம் உண்டாகி இருக்கிறது. உலகத்தின் எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாது. உலகத்தின் எதுவுமே உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்பாவுடைய அன்பு. அப்பா, நான் உங்ககிட்ட வந்துடுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட வந்துடுறேன். அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். நீங்க தான்ப்பா எனக்கு ஞானம். நீங்க தான்ப்பா என் ஐஸ்வர்யம். நீங்க தான்ப்பா என் சம்பத்து. உங்களோடவே நிலைச்சிருப்பாண்டவரை. தினந்தோறும் உங்களை துதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், உங்க அன்பிலேயே நிலைத்திருப்பேன். தினந்தோறும் நான் ஜெபம் பண்றவனா இருப்பேன், தினந்தோறும் துதிக்கிறவனா இருப்பேன், தினந்தோறும் உங்க வார்த்தை சத்தத்தை கேட்கிறவனா இருப்பேன். ஓ, ஆவிக்குரிய வாழ்வில் நான் உங்களோட இணைந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா நீ இதயத்தை திறந்து அவரோட பேசுவாயா? இதயத்தை திறந்து அவரை பாடுவாயா? இதயத்தை திறந்து அவரை ஆராதிப்பாயா? ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாதே, ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதே, ஆசீர்வாதத்தை நாடிக்கொண்டிராதே. அவரை தேடு, அவரை பற்றிக்கொள், அவரை அண்டிக்கொள், எல்லாம் கொடுப்பார். நான் சொன்ன கதையில அப்பாவுடைய அன்பை அப்பா தெரியும். அப்பாக்கு தினந்தோறும் வந்து அவர் அன்பில் நிலைத்திருப்பாயினால் தினந்தோறும் அவரை கட்டிப்பிடிச்சு அவர் அன்பில் நினைச்சு தினந்தோறும் அவரை பார்த்து, அப்பா அவங்களை நேசிக்கிறேன் என்று பாடி அவர் ஆராதிப்பாயா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த உணர்ந்து, எதை சொல்றீங்களோ உணர்ந்து இன்றைக்கு கர்த்தர் இந்த இடிஞ்சு போன உறவை, அறுக்கப்பட்ட உறவை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஆயிரம் உலகம் ஒண்ணு சொல்லலாம், நீ அவருக்கு செல்ல பிள்ளைதான். இந்த உலகம் உனக்கு என்ன வேணா முத்திர குத்தலாம், நீ கர்த்தருக்கு செல்ல பிள்ளைதான். நீ அவருக்கு பிரியமானவன், நீ அவருக்கு பிரியமானவள், அவருக்கு செல்ல பிள்ளை நீதான். மறந்துடாத. கம் பேக், கம் பேக். நேசிக்க
கரம், அன்பின் பெருவெல்லம், அன்பின் பெருவெல்லம். சிந்தை சிதற விடாம கண்களை மூடி கர்த்தரோடு பேசலாமா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ஓ அலையலையாய், அலையலையா, அலையலையாய், அலையலையாய் உன்மேல வருகிறது. மகளே, உன்மேல வருகிறது. அவருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. மகனே, கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் நிறைவாய் வருகிறது. ஓ தேவா, அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை நேசிக்கிறோம்ப்பா. லவ் யூ ஜீசஸ். ஓ ஆதி அன்புக்கு திரும்ப பார்க்கலாம். ஆதி அன்புக்கு அப்பா உங்களை நேசிக்கிறோம்ப்பா. கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள், நம்மளை வழி நடத்துவேன் சொல்லி இருக்கிறாரே. அவர் அன்புக்குள்ள திரும்பு துதிக்கிற ஆதி அன்புக்கு திரும்புவாயாக. ஆதி அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு சொன்னாரு. ஆதி அன்பை இழந்து விட்டாயா? இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு உன்னை புதுப்பிக்கிறது. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு புதுப்பிக்கிறது. கர்த்தருடைய அன்பு இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்கிறது. அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணது போல எண்ணெய் பூசி காயங்களை கட்டினார். எண்ணெய் பூசி காயங்களை கட்டினார். நெசல் கொண்டைகளை திடப்படுத்துகிறார். ஓ ரபா ஹான்சரா தஹலா ரேகா தரபா அன்பு அன்பு. கர்த்தருடைய அன்புக்குள்ள வந்து விடு மகளே, மகனை கர்த்தருடைய அன்புக்குள்ள வந்துரு. கர்த்தருடைய நேசம் அந்த போர்வைக்குள்ள வந்துடு. அவர் போவாஸ், அவர் போவாஸ், பரம போவாஸ் அவர்தான். அவர் போர்வை உண்மையில விரிக்கிறார். நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரவாளி. அதுவெல்லாம் அடிமை பெண்ணாகிய மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்று சொல்லப்பட்ட இடத்துல அதுக்கு பிறகு அவள் சுதந்திரவாளி. போர்வை விரித்த பிறகு சுதந்திரவாளி. பரலோகம் போர்வை உண்மையில் விரிக்கப்படுகிறது. நீ சுதந்திரவாளியாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். நீ சுதந்திரவாளி. பரிசுத்தவான்களோடு கூட நீ சுதந்திரவாளி. ஓ தேவனுடைய வீட்டார், தேவனுடைய நகரத்தாராய் நீ மாறுகிறாய். நீ சுதந்திரவாளி. கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம சபையில அநேக பிசினஸ் பீப்புளை எழுப்புகிறாரு. அநேக பிசினஸ் பீப்புள்களை கொண்டு வருகிறார். போவாசை போல சுதந்திரவாளிகள். நீ சுதந்திரவாளியை எழும்புகிறாய். பிசினஸ் பீப்புள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரவாளி. நுகங்கள் உடைக்கப்படுகிறது, நோங்கள் உடைக்கப்படுகிறது. உன் ஜப வாழ்வை தடை செய்த காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஒரு ஜபத்தின் அபிஷேகம், ஒரு ஆராதனையின் அபிஷேகம், கர்த்தர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய கரம் உன்னை விடுதலை ஆக்குகிறது. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரவாளி. தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். திருமண காரியங்கள் கைகூடி வருகிறது. கர்த்தருடைய அன்பு நீ வாழ்க்கைப்படுகிறாய். ஓ திருமண காரியங்களை கைகூடி வருகிறது. குழந்தைய பாக்கியங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ரோபா தாராபா ஷாபா தாராபா ஓபேத் ஓபேத் பிறக்கிறான். ராதா ராபா டாபா அவரை ஆராதிச்சு இன்பமான கீதங்களை பாடின தாவீது பிறக்கிறார்கள். ஏ தரா பாதா ராபா தாராபா டா ரஹாலா யோகோ தோ லோ ராபா டாபா ராபா டாபா தாராபா. உங்க வாழ்வில் இருக்க மலட்ட தன்மைகள் மாறுகிறது. பிள்ளை பேறுகள் உண்டாகிறது, விருத்தி உண்டாகிறது. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறார். பெருக்கத்தை கட்டளிடுகிறார். ஓ எல் ஹம்பரஸலா தரா தரா எஸ்டாப்லிஷ்மென்ட் கர்த்தர் கட்டளிடுகிறார். கர்த்தர் கொடுக்கிற prophetic word, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. பெருக்கம் உண்டாகிறது. உன்னிலிருந்து பெருக்கம் உண்டாகிறது. உன் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓ கர்த்தர் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறார்.
நேசர், என் நேசருடைய கரம் உன்மேல் அமருகிறது. உன் நேசருடைய கரம் உன்மேல் அமருகிறது. என் பிரியமே, என் மனவாளியே, என் உத்தமையே. மனவாட்டி சபை பார்த்து அவர் அழைக்கிறேன். என் பிரியமே, என் மனவாளியே. கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி. அப்பா, எப்போதும் புகழ்தானே என் நேரமும் உம் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் உம் ஏக்கம்தானே. எல்லாம் நீதானே ஐயா, எல்லாம் நீதானே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அல்லேலூயா, 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 பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துல முழு சபையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாத நன்மையும் கிருபையும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மகிமையானவர்களை செய். தேவ சமாதானம், ஐக்கியமும் ஆசீர்வாத நன்மைகளை பின்தொடரட்டும் ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நிறைவாய் நிறைவாய் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ராபா ஹந்த ராபா ஷகத ராபா. அடைக்கப்பட்ட ஊற்றை தேவன் திறந்திருக்கிறார். ரஹாத், அடைக்கப்பட்ட ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட ஊற்று திறக்கப்பட்டது. ஓ ஹமா ஷக ராபா தாராபா. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அடைக்கப்பட்ட ஊற்று தேவன் திறந்திருக்கிறார். ஓ, திறந்திருக்கிறார். ஒரு நதி பாய்கிறது, ஒரு நதி பாய்கிறது. Let the river flow, let the river flow. ஓ ராபா ஷடா ராபா. அடைக்கப்பட்டவைகளை தேவன் திறந்திருக்கிறார்.
அடைக்கப்பட்ட ஆசீர்வாத நன்மைகளை தேவன் திறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.